அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சித்தம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மயமாக ஆக்கி நம்மையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற வள்ளற் பெருமான் பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்மவர்களாகிய உள்ள அனைவருடைய பொற்பாதங்களை மிக்க பணிவன்போடு வணங்கி படிப்படியாக சன்மார்க்கம் அறிந்து கொண்டு வருகிறோம். 76, 77 வகுப்புகளை தாண்டி நாம் இப்பொழுது சன்மார்க்கத்தினுடைய அடித்தளங்களை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்திருக்கிறோம். ஞானத்தின் உச்சியை எட்டி பிடித்து விட்டதாக பொருள் இல்லை. ஆனால் சன்மார்க்கத்தினுடைய அடி வேர்களை, அதனுடைய விழுதுகளை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்தோம். நம்முடைய மரபு ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து அந்த பாடத்திட்டத்தில் கண்டுள்ளவாறு அதற்கான பகுதிகளை மட்டும் ஒரு வகுப்பாக சிந்தித்துக் கொண்டோம். உயர்நிலையிலும் முதல் நிலையிலும் இடைநிலையும் தாண்டி இப்பொழுது வந்திருக்கிறோம். மேல்நிலையிலே உயர்நிலையிலே சிந்தித்துக் கொண்டோம். உயர்நிலை, முதல்நிலை, இடைநிலை, இப்பொழுது உயர். இந்த உயர்நிலையை முடித்து விட்டால் அடுத்து நாம் செல்ல வேண்டியது மேல். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய இறுதி நிலை. இன்னொரு மரபு நாம் பின்பற்றி வந்தோம். ஒரு 5-6 வகுப்புகள் முடிந்தவுடனே ஒரு பொதுவான கலந்துரையாடலை, ஒரு சிந்தனையை வைத்து வகுப்புகள் தொடர்பாக இருந்தாலும் சரி, அல்லது சன்மார்க்கம் தொடர்பான பொது கருத்தாக இருந்தாலும் சரி, கலந்து உரையாடுகிற அந்த கருத்துக்களை சிந்திக்கிற ஒரு மரபு வைத்து அந்த மரபிலே கடந்த 3 வாரங்களாக கலந்துரையாடல் செய்து இன்றும் அந்த கலந்துரையாடலை தொடர இருக்கும். அன்பர்கள் கேட்கிற கேள்வியை காலமில்லாத பொழுது குறித்து வைத்துக் கொண்டு அதில் ஓரிரு கேள்விகளை ஒரு வாரம் சிந்தித்துக் கொண்டோம். அதுபோல ஒரு 5-6 கேள்விகளுக்கு உண்டான வினா விடையை என்னுடைய சிற்றறிக்கை வரையிலே இதுவரை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்கப் போகிற கருத்து வெகு நாட்களாக நமது மலேசியா தளபதி அம்மையார் அவர்கள் கேட்ட இந்த 5 என்பது பற்றி ஒரு 5 என்பது தமிழ் சார்ந்த, தமிழ் மொழி சார்ந்த, தமிழ் பண்பாடு சார்ந்த, தமிழ் இலக்கணம் சார்ந்த ஒரு சொல் 5 என்பது. 5 என்று சொல்லுகிற பொழுதே இது 5 இருக்கிறது என்ற பொருள் அங்கே தொக்கி நிற்கிறது. இந்த திறம் என்பது யார்? 5 என்பதிலே பெரும்பாலும் அந்த இடைநரகத்தை போடுவார். வரவு என்று சொல்லுகிற அந்த ரகரம். ஆனால் இலக்கியங்களிலே சில இடங்களிலே, பெரும்பாலான இடங்களிலே திறம் என்று வல்லினரகரம் தான். இன்றைய சிந்தனை நாம் வள்ளற் பெருமானுடைய அகல் வரியிலிருந்து தொடங்கலாம். மண்ணினில் 5 வகுத்து அதில் 5 அன்னுர அமைத்த அருட்பெரும். வள்ளற் பெருமான் உடைய அருட்பா என்பதே தோத்திரமாகவும் சாத்திரமாகவும் அறிவுலாகவும் காணக்கூடிய அற்புதம் நிறைந்தது. அதிலேயும் எப்படி வேதங்களுக்கெல்லாம் ஸ்ரீருத்ரம் என்கிற பகுதி மையமாக இருக்கிறது, அதுபோல திருவருட்பாவுடைய மணி முடியாக திகழ்வது அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் தோத்திரமாகவும் இருக்கிறது. தோத்திரம் என்றால் இறைவனை புகழ்ந்து அந்த சிறுமியை இழந்து இறைவனுடைய அருளை வேண்டுகிற பகுதிதான் தோத்திரம். தேவாரம், திருவாசகம் எல்லாம் தோத்திரங்கள்.
சாத்திரம் என்பது இறைவனுடைய அடிப்படை கருத்துக்களை, தத்துவங்களை புரிந்து கொண்டு, அவன் இயல்புகளை புரிந்து கொண்டு, எண்குணத்தை புரிந்து கொண்டு, தத்துவம் வாயிலாக இறைவனை காண முயல்வதுதான் சாத்திரம். தோத்திரம் என்பது இலக்கியம் என்றால் சாத்திரம் என்பது இலக்கணம். அப்படி வைத்து தேவாரம், திருவாசகம் போன்றவர்கள் தோத்திரம் என்று சொன்ன பொழுது சிவஞான போதம், திருமந்திரம் போன்றவர்களெல்லாம் சாத்திரம் சைவத்திலே. ஆனால் அருட்பாவில் ஒரு சிறப்பு என்னவென்றால், அருட்பா தோத்திர நூலாகவும் இருக்கிறது, சாத்திர நூலாகவும் இருக்கிறது. இப்பொழுது நாம் சிந்திக்கிற இந்த அகவல் பகுதி, அகவலிலேயும் கூட தோத்திரமும் கலந்திருக்கிறது, சாத்திரமும் கலந்து. இறைவனை புகழ்ந்து சொல்லுகிற பாகங்களும் இருக்கிறது, இறைவனுடைய அந்த நெறியை, தத்துவங்களை சொல்லுகிற பாகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது இரண்டையும் தாண்டி, சைவத்தையும் தாண்டி அகவலுக்கு மற்றொரு சிறப்பு. அந்த அகவல் தோத்திரம், சாத்திரம் மட்டுமல்ல, அறிவியல் நூலாகவும் திகழ்கிறது. இதை நாம் பல காலங்களிலே, பல சூழ்நிலைகளிலே அந்த அறிவியல் கருத்தை சிந்தித்துக் கொள்வோம். அருட்பெருஞ்சுவதி அகவல் ஒரு அறிவியல் நூலாகவும் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக நாம் இன்று எடுத்திருக்கிற ஒரு வரியை எடுத்துக்கொள்ளலாம். பெருமான் இந்த ஐம்பூத விரி என்கிற ஐம்பூதங்களை பற்றி மிக பறக்க பேசுகிறார் அற்புதஞ்சுவதி. ஏனென்றால் நம்முடைய தேகம் ஐம்பூதங்களால், மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற அந்த 5 பூதங்களாலான இந்த தேகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த 5 பூதங்களை புரிந்து கொள்ள வேண்டாமா? அந்த புறத்தில் இருக்கிற மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 பூதங்களை புரிந்து கொண்டால்தான் அதனுடைய கூறாக, அதனுடைய இணைவாக, அதனுடைய கலப்பாக இந்த உடல் எப்படி ஐம்பூதங்களால் உருவாகி இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையாக, ஆழமாக, அணித்தரமாக புரிந்து கொள்ளும். அதனால்தான் பெருமான் அந்த 1596 வரிகள் நிரம்பிய அந்த கருத்து களஞ்சியத்திலே, மெய்ஞான களஞ்சியத்திலே 176 வரிகளை செலவு செய்கிறார். அந்த 50 வரிகளை விளக்குகிறார், 5 பூதங்களை விளக்குகிறார். மண் பூதத்திற்கு 21 கன்னிகள், நீர் பூதத்திற்கு 17 கன்னிகள், நெருப்பு பூதத்திற்கு 18 கன்னிகள், காற்று பூதத்திற்கு 19 கன்னிகள், ஆகாய பூதத்திற்கு 13 கன்னிகள், ஆக 88 கன்னிகள். கன்னிகள்னா 2 வரி சேர்ந்தது ஒரு கன்னி. கன்னிகளாக தான் பாடி செல்கிறார் பெருமான். ஆக 88 கன்னிகள் என்றால் 176 வரிகள் பெருமான் இந்த மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கிற 5 பூதங்களுக்காக, பெருமங்களுக்காக செலவு செய்கிறார் என்றால் அந்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள. அவ்வளவு ஒரு முக்கியமான பகுதி அந்த ஐம்பூத விரி. அதில் மண்ணினை பற்றி முதலிலே 42 வரிகளிலே சொல்லுகிறார். அதில் ஒரு கன்னிதான் இந்த மண்ணினில் 5 வகுத்து அதில் 5 அன்னுர அமைத்தார் பெருஞ்சுவதி என்கிற ஒரு கண்ணி. இங்கு 5 என்கிற சொல்லை பெருமான் பயன்படுத்துகிறார். அதற்காக தான் இந்த அரியை நான் எடுத்துக்கொள்ளும். என்றால் இன்றைய அந்த சிந்தனை நமது அம்மா அவர்கள் கேட்டதனுடைய விளக்கம் அந்த 5 பற்றி இருக்கிறார். இங்கே வல்லினரகரம் போடுகிறார் பெருமான். அதனால மனித பிறப்பாக சின்னம்மை என்கிற அந்த அருள் தாயுடைய மணி வயிற்றிலே பிறந்த வள்ளல் பெருமான் மனிதனாக இருந்து மகாதேவனாக, இறைவனாக அவர் எப்படி மாறினார் என்கிற அனுபவத்தை சொல்லுகிற பகுதிதான் அந்த அருட்பெருஞ்சுவதி அகவல். அந்த அளவிலே இந்த அடிகளை நாம் ஊன்றி உணர்ந்து பார்க்க வேண்டும். நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கோம் வேறொரு பகுதியிலே இந்த 5 பூதங்களை பற்றி பெருமான் சொல்லுகிற அந்த பகுதியை விளங்கிக் கொள்வதென்றால் ஒரு டேபிள் காலம் மாதிரி போட்டு நான் சொன்னேன். பெருமான் என்ன செய்யறாருன்னா 13, 14 குணங்களாக பிரித்துக் கொள்கிறார் இந்த 50. மண் என்றால் அதுக்கு ஒரு 13, நீர் என்றால் அதுக்கு ஒரு 12. அந்த குணங்களை விளக்கிச் சொல்வது கூட இந்த பீரியாடிக் டேபிள் என்று சொல்லுவார்கள் கெமிஸ்ட்ரியில. ஒரு ஆறுல இருக்க அந்த கெமிக்கல் அந்த எலிமெண்டோட பேர்லாம் எழுதியிருப்பாங்க. கால்சியம், மெக்னீசியம், போரான், அயன், குளோரைட் இப்படி எல்லாம் எழுதி போவார். மறுபடியும் தொடருவாரு. அது என்னன்னா ஏதோ ஒரு வரிசையில் இருந்ததா அர்த்தம் இல்லை. அந்த வரிசையிலே ஒரு குணங்களுடைய அடிப்படையும் இருக்கு. அது போலத்தான் பெருமான்
அறிவியல் அடிப்படையிலே ஒரு குண அட்டவணையை, அதாவது கண்டென்ட் கிளாசிபிகேஷன் என்று சொல்வார். கண்டென்ட் கிளாசிபிகேஷன் அந்த ஐம்பூதங்களுடைய குணங்களை அதே வரிசையிலே ஒருவர் பற்றி சொல்வார். உதாரணமா மண்ணை பற்றி முதல் வரியை சொல்லுகிற பொழுது நாற்றம், மனம் என்று சொல்வார். மண்ணின் வாசனை சொல்றோம் இல்லைங்களா? அதனுடைய குணம் என்ன? மண் என்கிற பொழுது திண்மை, முதல் வரியிலே சொல்வார். இரண்டாவது நீரை பற்றி சொல்லுகிற பொழுது முதல் வரியிலே நீரினுடைய தன்மை தான் சொல்வார், தன்மை, மூன்று சொல்லி நகரம், குளிர்ச்சின்னு அர்த்தம். ஆக மண் என்று சொல்கிற பொழுது அதனுடைய குணம் திண்மையாக இருப்பது, சொலிடிட்டி. நீர் என்று சொல்லுகிற பொழுது குளிர்ச்சியாக இருக்கிற தன்மை, மூன்று சொல்லி நகரம். பாருங்க, அதே போலதான் ஒரு புதத்துக்கும் இருக்கணும். நெருப்பு என்றால் சூட்டியல், வெளி என்றால் விரிவியல், காற்றென்றால் அசைவியல், அதனுடைய குணம் அது. ஆக மண்ணை பற்றி முடித்துவிட்டு நீரை ஆரம்பிக்கிற பொழுது முதல் வரி எதை சொல்வார் என்றால், மண்ணுக்கு முதல் வரியில் என்ன சொன்னாரோ அதுதான் நீருக்கு முதல் வரியிலே சொல்வார், காற்று முதல் வரியிலே சொல்வார், நெருப்புக்கு முதல் வரியிலே சொல்வார், ஆகாயத்துக்கு வெளிக்கும் முதல் வரியிலே அதை தான் சொல்வார். ஆக முதல் வரி அனைத்தும் இந்த ஐம்பூதங்களுக்கு துவங்குகிற பொழுது குணமாகத்தான். இது போல ஒரு 12 குணங்களை பட்டியலிட்டு அட்டவணை போட்டு நான் உங்களுக்கு விளக்கிறேன். அப்படிதான் அந்த 50 வரியை நாம் பார்க்கிறோம். அதுக்கு கண்டென்ட் கிளாசிபிகேஷன் என்று பெயர். இதை நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். 36 தத்துவங்களை பற்றி விளக்கிற பொழுது விரிவாக பார்த்திருக்கிறோம். அதிலே ஒரு குணமாக சொல்வார் பூவியல் என்று. பூ என்றால் மலர் என்றும் பொருள் வைத்துக் கொள்ளலாம், மலர்தல், பூத்தல். அதை சூடினால்தான் பெண்களுக்கு பூவையர் என்றே பெயர். அதில் பிறந்தனால்தான் பூமகள் என்று பெயர், லட்சுமி. ஆக பூ என்றால் மலர்தல் என்று ஒரு, இயற்கையாகவே பூ என்றால் மண் என்று ஒரு. ஆக இந்த இரண்டு பொருளையும் பல்வேறு உரையாளர்கள் எடுத்துக் கொடுக்கிறார். இந்த வரிக்கு ஒரு 10-12 உரையாளர்களுடைய உரை நான் படித்திருக்கிறேன். அதுல ஐம்பூ என்கிறார் பாருங்கள். மண்ணினில் ஐம்பூ, 5 விதமான பூ. இங்கு பூ என்றால் பூமி என்று எடுத்துக் கொள்வார் ஒரு சிலர், எல்லாரும் சொல்லப்படாது. ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பொருள் எழுதுவார்கள். இங்கே பூ என்றால் 5 வகையான நிலங்கள். தமிழிலே நிலங்களை 5ஆக பிரித்தார்கள் தொல் தமிழர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பது 5. அந்த நிலத்துக்கு எப்படி பேர் வச்சாங்கன்னா, அந்த நிலத்திலே எந்த பூ மலர்கிறதோ அந்த பூவின் பெயராலும் அந்த மண்ணுக்கு பெயர் வைத்தார். என்ன சிறப்பு பாருங்க. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த தமிழன் இயற்கையாகவே பேர் வைக்கிறான். செயற்கையா அதுக்கு நாடுலாம் பேர் வைக்கல. குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த பகுதியும், மலையிலேயே பூக்கக்கூடிய பூக்களிலே முதன்மையான பூ எது என்று பார்த்தார். ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்கலாம், அந்த மலைக்கே உரித்தான சிறப்பான பூ என்றால் குறிஞ்சி பூ. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கின்றது குறிஞ்சி. அந்த கத்திரி பூ கலர்ல இருக்கும், வயலட் கலர்ல இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். மலை முழுவதும் குறிஞ்சி பூவாகத்தான் இருக்கும். அதுதான் அந்த மலைக்கு சிறப்பு. அதனால அந்த குறிஞ்சி பூ பூக்கிற அந்த மண்ணின் பகுதியை குறிஞ்சி என்று அழைத்தார். அது போகல முல்லை என்றால் காடு சார்ந்த பகுதிக்கும் முல்லை என்று. காட்டிலே ஆயிரக்கணக்கான பூக்கள் பூக்கலாம். அத்தனை பூக்களையும் கடந்து நமது செவியையும், நமது கண்ணையும், மூக்கையும், உடலையும், புலன்களையும் ஈர்க்கிற ஒரு தன்மை உடையது அந்த முல்லை. ஆகினாலே அங்கே அவர்கள் முல்லை என்று பெயர். அதுபோலதான் நெய்தல் பூ, மருதப்பூ, இந்த 5 பூக்களுடைய புகைப்படங்கள் எடுத்து நான் பார்த்து மகிழ்வது என்னிடத்தில் இருக்கின்றன. நீங்கள் இன்டர்நெட் போனா அந்த 5 பூதங்கள் அந்த பேரப்பட்டீங்கன்னா இந்த பூக்களுடைய படங்கள்லாம் விரியும், ரொம்ப அழகா. ஆக இந்த 5 பூக்களுடைய அடிப்படையிலே 5 நிலங்களை வைத்தார்களே, அதுதான் ஐம்பூ, மண்ணினில் ஐம்பூ வகுத்து என்று பெருமான் சொல்கிறார். அதே போல இந்த 5 பூ வைத்தனாலே 5 நிலங்களுடைய பெயர்கள். அங்கந்த அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்களுக்கு அந்தந்த திணை என்று சொன்னார். குறிஞ்சி பூ பூக்கிற நிலமாகிய குறிஞ்சி நிலத்திலே அங்கு இருக்கிற ஒழுக்கத்தை குறிஞ்சி திணை என்றார். முல்லைப்பூ பூக்கிற நிலமாகிய முல்லை நிலத்திலே அங்கிருக்கிற ஒழுக்கத்தை முல்லை திணை என்றார். அது போலதான் மருதத்திணை, நெய்தல் திணை, பாலை திணை என்றால் ஒழுக்கம். அதனால இந்த 5 நிலப்பகுதியை ஐம்பூ என்று குறிப்பதாக சிலர் பொருள் கொள்வார். இது தவறில்லை.
எதையுமே இங்க தவறு சரின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒரு பார்வை எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பதுதான் தவறு. அதுபோல ஐந்திறம்தான் நாம் கொள்ளும் சிந்தனை. இப்ப இங்க எது சரி தப்புன்னு போக வேண்டாம். இதுல ஐந்திறம்ங்கிறத பிடிக்கிறதா நம்முடைய குறிக்கோள். இந்த பகுதியிலேயே இந்த பெருமான் ஐந்திறம் என்பதில் வல்லினரகர் தான் பயன்படுத்துகிறார். நீங்க பெருமானுடைய கையேட்டு குறிப்பு இருக்கிறது தர்மசாலையிலே. அந்த அவர் கையால் எழுதிய திருக்கரத்தால் சாத்திய அந்த அகவலை இப்பொழுது ஒளிநகல் எடுத்து எல்லோருக்கும் விநியோகம் செய்கிறார். புத்தகமும் அதுல பாத்தீங்கன்னா இந்த வரிக்கு ஐந்திறம் என்பதிலே வல்லினரகத்தை தான் பெருமான் போட்டிருப்பார். ஆனால் பொருள் கொள்கிற பொழுது இப்பொழுது உரை வேந்தன் அவை நடராசன் அவர்கள் அவை நடராஜனுடைய தந்தையார் அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் ஐந்திறம் என்பதை இடைநரகரம் போட்டு பொருள் எழுப்பார். ஏன்னா இலக்கணத்தில் அதுக்கு வழி இருக்குது. வல்லினரகரம் ரகரம் இடையனமாக ஆறும் என்கிற அந்த அடிப்படையிலே அவர்கள் அந்த ரகரத்தை போட்டு பொருள் எழுப்பார். அதனால ஐந்திறம் பற்றி அவர் சொல்லுகிற பொருள் என்னன்னா, இடைநரகரம் ஐந்திறம் என்கிற பொழுது அதை 5 தாது பொருட்கள் என்று பொருள் கொள்வார் நமது அவை துரைசாமி பிள்ளை. அவர் பெரிய தமிழறிஞர் இல்லைங்களா? அதனால அவர்கள் அந்த அடிப்படையிலே பொருள் எடுப்பார். 5 தாதுக்கள் என்னென்னது? பொன்னு, வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம் என்கிற 5 பொருள். இந்த 5 பொருட்களும் ஞான சபையிலே பெருமான் பயன்படுத்தும். பெருமான் தொடர்புடையது இந்த 5 தாது பொருள். எத்தனையோ தாது பொருள் இருக்கலாம் மண்ணில. இது 5 தானா இருக்கு. கடல் தண்ணீர் என்றால் சோடியம் குளோரைடு என்று சொல்லுகிறோம். அந்த சோடியம் குளோரைடு மட்டுமா இருக்கிறது? நூற்றுக்கணக்கான உப்புகள் இருக்கின்றன. ஆனால் மேலாண்மை செய்திருக்கிற உப்பு எது என்று பார்த்தால் அது நாம் சாப்பிடுகிற சோத்துப்பு என்கிற சோடியம் குளோரைடு. அதுபோல மண்ணிலே நூற்றுக்கணக்கான தாதுக்கள் இருக்கலாம். அவளிலே மேலாண்மை செய்கிறதாக இந்த 5 சொல்வார். பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு. இதுதான் பெருமான் ஐந்திறம் மண்ணினில் 5 வகித்து மண்ணினை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று விரித்த தமிழ் மக்கள் மண்ணில் 5 வகுத்து அதில் 5 இந்த 5 தாது பொருட்களை அன்னூர் அமைத்து அற்பறிந்துவது என்று பெருமான் சொல்லுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். இது அவருடைய முறை. நம்ம சீனி சட்டியப்பர் அவர்கள் மிக சிறந்த ஒரு சன்மார்க்க ஞானி. அவரும் உரைவேந்தர் போல இந்த ஐந்திறத்திலே இடைநரகமாக கொடுக்கிறார். இந்த ஐந்திறம் என்பதில் இருக்கக்கூடிய இந்த வல்லினரகத்திற்கு இடைநரகரமாக கொண்டு 5 வகையான பொறிபுலன்கள் என்று சொல்கிறார். இது ஒருவருடைய பார்வை. அவர் 5 தாதுக்கள் என்று சொன்னார். இவர் 5 வகையான பொறிபுலன்கள் என்று அவர் பொருள் கொள்கிறார். ஐந்திறம் என்பதற்கு அவர்கள் கொள்கிற பொருள். அதுபோல பெரும்பாலான உரையாளர் ஒரு 10-12 உரையாளர்களுடைய நூலை நான் படித்ததாக சொன்னேன் அல்லவா? பெரும்பாலானோர் ஐந்திறம் என்பதற்கு 5 பெரும் ஆற்றல்கள் என்று வைத்துக் கொள்கிறார். ஆற்றலாக கொள்கிறார். பொறிபுலனுடைய ஆற்றல் என்று சீனி சேட்டப்பர் கொள்வது போல அவர் பொறிபுலனுடைய ஆற்றல் என்று சொல்வார் சீனி சேட்டப்பர். மற்றவர்கள் அதை ஆற்றலாகவே கொடுக்கிறார். சரவணானந்தா அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஆழ்ந்து நுணுகி பார்க்கிற ஒரு நுண்மான் உழைவலம் உள்ளவர். அதனால அவர் ஒரு பொருள் கொள்வார். மண்ணிலே பலவிதமான உப்புகள் இருக்கின்றன. அதிலே ஒரு வகையான உப்பு தான் இந்த உப்பு என்பது. ஆக இந்த எல்லா விதமான உப்புக்களும் மண்ணிலே சேர்ந்து பக்குவம் அடைந்து இந்த தாவர உயிர்கள் செழித்து வளர்ந்து புழுவாக மலர்வதற்கு இடம் கொடுக்கிறது. ஆக இந்த தாவரங்கள் பூத்து மலர்வது மட்டுமல்ல, தாவரங்கள் பூத்து மலர்வதால் தான் இந்த உலக உயிர்களும் பூத்து மலர்கின்றன. ஆக இந்த புவி மலர்ச்சிக்கு பூத்தலுக்கே காரணமாக இருப்பது எது என்றால் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உப்புகள். ஆக இங்க பூ என்றால் உப்பு மட்டுமல்ல, அந்த உப்புடைய பக்குவம் மட்டுமல்ல, இந்த பக்குவத்தினால் வரக்கூடிய மண்ணுடைய மலர்ச்சி மட்டுமல்ல, மண்ணுடைய மலர்ச்சியினால் வரக்கூடிய தாவர மலர்ச்சி மட்டுமல்ல, அந்த தாவர மலர்ச்சியினால் வருகிற
இந்த உயிரினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்று சொல்றாரு. அதான் அவருடைய எப்பயுமே அவருடைய கருத்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழ்ந்து முதல் முறை படிக்கிற பொழுது சற்று பொருள் விளங்காதது போல் தோன்றும். ஆனால் திரும்ப திரும்ப படிக்கிற பொழுது அதனுடைய ஆழ நமக்கு மிக அருமையாக. அதனால இந்த இன்னொரு கருத்தையும் சொல்வார். இந்த தூல உடல் இருக்கும்ல, அது போல ஒரு தூல பஞ்சாட்சரம். பஞ்சாட்சரம் வந்து சிவாயனம் என்பதை தூல பஞ்சாட்சரம், சூப்பு பஞ்சாட்சரம் என்று பிரிப்பார். இந்த உடல் தூல 5 எழுத்தாகவும் சூக்கும் 5 எழுத்தாகவும் 5 அனுபவ நிலைகளாகவும் தூய அனுபவத்தில், இது இப்ப 3 சொல்லிட்டேன் பாருங்க. தூய தூல 5 எழுத்து, தூக்கும் 5 எழுத்து, அதுபோல தூய அனுபவத்துல கனவு, நனவு, கனவு, சுழித்தி, துரியம், மேல்நிலை துரியம் என்கிற அந்த 5ஆகவும் விரிகிறது. எல்லாம் எல்லாம் இந்த 5ஆம் விரிவதற்கு காரணம் இந்த மண்ணில் இருந்து வரக்கூடிய இந்த பூ மலர்ச்சி தான், தாவர உயிர்கள் வளர்ச்சி தான், உயிர்கள் வளர்ச்சி தான் என்று சொல்றார். அதுபோல தவணந்தாருடைய பார்வையை நாம் கொஞ்சம் ஆழ பார்க்கணும். மூப்பா அவர்கள் அவ்வளுக்கு பொருள் எழுதுகிற பொழுது இந்த 5 திணை மலர்களுடைய தனித்தன்மை தான் ஒரு 5 சொல்றார். 5 திணைகளுக்கும் 5 நிலங்களுக்கும் 5 மலர்களை பார்த்தோம். அந்த 5 மலர்களுடைய தனித்தன்மை தான் 5 என்று சொல்கிறார். இந்த அபிதான சிந்தாமணின்னு ஒரு பெரிய நூல், 1700 பக்கம் உள்ள ஒரு பெரிய நூல், A4 சைஸ்ல, அதுவும் A4 சைஸ்ல 1700 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய நூல், 2-3 கேள்வி சேர்த்தா. அந்த நூலில் 5 என்ன பொருள் சொல்கிறார்கள் என்றால், அது சிவருமானுடைய கிழக்கு நோக்கிய முகம். சிவருமானுடைய கிழக்கு நோக்கிய முகத்தை தான் 5 என்ற பெயர் என்று விளக்கி கொண்டு போகிறார். விளக்கமா போகுது, அது புராண அடிப்படையிலே இதை சொல்லி. அதனால தமிழகராதி எடுத்து பாத்தீங்கன்னா, 5 என்ற நூல் இந்திரனால் செய்யப்பட்ட ஒரு இலக்கணம். இந்திரன் செய்தானா தந்திரன் செய்தான் என்பதை விடுத்துவிட்டு ஒரு இலக்கண நூல் தான் 5 என்பதை தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. ஆக 5 என்றால் ஒரு இலக்கண நூல் என்கிற ஒரு குறிப்புக்குள்தான் வந்துவிட்டோம். இலக்கணம் என்கிற பொழுது நாம் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வடமொழி பற்றாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திரன் எழுதிய 5 என்பது வடமொழியினுடைய பண்டைய இலக்கணமாகிய பாணினியம். பாணினியம் என்பது வடமொழியில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஒரு இலக்கணம். அதை வியாக்கரணம் என்று சொல்வார். அந்த நூலுக்கு முந்தியதாக 13 இலக்கண நூல்கள் வடமொழியில் இருந்ததா. இது வடவருடைய கருத்து. ஆக அவர்கள் படி கூற்றுப்படி பாணினியம் என்கிற அந்த பண்டைய இலக்கண வியாக்கரண நூலுக்கு முன்பாக இருந்த 13 இலக்கண நூல்களிலே முந்தியது இந்த 5. அதை இந்திரன் செய்தார் என்று சொல்லுவார். ஆக 5 என்பது வடவர் கூற்றுப்படி மிக பழமையான ஒரு இலக்கணம். எது எப்படி பழமையானது என்றால், இன்று இருக்கிற அந்த பாணினியம் என்கிற பழமையான அந்த இலக்கண வியாக்கரண நூலுக்கு முந்திய 13 நூல்களுக்கு முந்தியது என்று அவர் சொல்றார். ஆனால் இன்று அந்த மொழி, அந்த 5 என்கிற இலக்கண நூல் வடமொழியிலே இல்லை. தமிழ் ஆய்வாளர் என்ன சொல்லுவாங்கன்னா, அது முழுக்க முழுக்க தமிழ் நூல். 5 என்பது முழுக்க முழுக்க தமிழ் இலக்கண நூல். 15,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழ் நூல். தமிழ் நூல் என்பதாலே தான் வடமொழியிலே இந்த நூல் இன்று இல்லை என்றுதான் அவருடைய வாதமாக இருக்கு. இந்த வாதப்பிறகு நம்ம போக வேண்டாம். ஒரு இலக்கண நூல் என்பதை மட்டும் மனதில் வாங்கிக் கொண்டார். தொல்காப்பியர் இந்த 5 என்கிற நூலை ஐயமர கற்றவர் என்பதை அந்த தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதினார். பாயிரம் என்றால் இன்று நாம் சொல்லுகிற அந்த அணிந்துரை போன்ற ஒரு நூல் என்று வைத்துக் கொள்ளலாம், புரிந்து கொள்வதற்கு. ஒரு நூல் இருந்தால் அந்த நூலத்திற்கு ஒரு பாயிரம். பாயிரம் என்றால் நூலை பற்றிய முன்னுரை, அறிமுகம், அதனுடைய அணிந்துரை. அப்படி தொல்காப்பியத்திற்கு தொல்காப்பியர் காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய புலவன். தொல்காப்பியத்திற்கு ஒரு பாயிரம் அணிந்துரை எழுதணும் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கும். அவருக்கு பனம்பாரணர் என்று. இந்த பனம்பாரணர் என்பவர் தான் தொல்காப்பியத்திற்கு பாயிரம் எழுதுகிறார். அந்த பாயிரத்திலே ஒரு குறிப்பு அவர் சொல்கிறார், 5 நிறைந்த தொல்காப்பியர் இந்த சொல்ல அப்படியே பயன்படுத்தார். ஆக தொல்காப்பியர் தொல்காப்பியத்தை எழுதுவதற்கு முன்னாலே இந்த 5 முழுமையாக உள்வாங்கியவர், அறிந்தவர், தெரிந்தவர், நிறைந்தவர்.
பாருங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறையணும், அந்த ஞானம் நிறையணும். என்னுடைய ஞானம் ஐந்திரத்தினுடைய ஞானம். அதனால அந்த சொல்லை ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியர் என்று சொல்கிறார் பணப்பார். அது தொல்காப்பிற்கு முன்பு இருந்த ஒரு நூல். அதை முழுவதுமாக உள்வாங்கியவர் நமது தொல்காப்பியர். தொல்காப்பியர் இந்த பாணினி காலத்திற்கு முன்பாக வாழ்ந்திருந்ததுதான் வரலாற்று ஆய்வாளர்களுடைய முடிவு. ஏன்னா பாணினி பற்றி எந்த குறிப்பும் இல்லை. தொல்காப்பியத்தின் மீது தொல்காப்பிய பாயிரர்களை தொல்காப்பியத்திற்கு பொருள் எழுதிய நச்சினார்க்கினியர் போன்ற உரைகளும் இல்லை. ஆகவே பாணினி காலத்திற்கு மிக முந்தியவர் தொல்காப்பியர். அதுதான் வரலாற்று ஆய்வுடைய முடிவாக இன்று இருக்கிறது. அந்த பாணினிக்கு முதல் நூலாக தொல்காப்பியம் திகழ்ந்திருக்கிறது என்று முதலில் வைக்கணும். அதனால இந்த இலக்கண நூல்களை, இலக்கிய நூல்களை தமிழக மட்டுமல்ல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இலக்கண மரபை வகுக்கிற பொழுது 3 மரபை சொல்வார். ஒன்று தொல்காப்பிய மரபு. இது இந்திய இலக்கண மரபாளருடைய ஆய்வுடைய முடிவு, தமிழ்நாட்டு முடிவு மட்டுமல்ல. 3 மரபுகள் இந்தியாவில் இருக்கின்றன. ஒன்று தொல்காப்பிய மரபு, 2வது பாணினி மரபு, அதாவது வியாக்கரணம், 3வது ஐந்திர மரபு. அந்த ஐந்திரத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம். இந்த 3 மரபிலே சேர்த்து வைத்து சிந்திக்கிற அளவிற்கு இந்த மரபுக்கு இடங்கள். ஆக இது ஐந்திர மரபு. தொல்காப்பியத்திற்கு பின்னால பல இலக்கண நூல்கள் தமிழில் வந்து, அந்த நன்னூல் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம். தொல்காப்பியத்திற்கு பின்னாலே வந்த ஒரு தமிழ் இலக்கண நூல். நேமிநாதம், அதுவும் ஒரு தமிழ் இலக்கண நூல். வீர சோழியம், அதுவும் ஒரு தமிழ் இலக்கண நூல். இலக்கண விளக்கம், ரொம்ப அருமையான நூல். எல்லாம் ஆர்வலர்கள் வாங்கி படிச்சு பார்க்கலாம். அது குட்டி தொல்காப்பியம்னே பேர் அந்த இலக்கண விளக்கம். அதுபோல இறையனார் அகப்பொருள், நம்பியக பெருமாள், புறப்பொருள் வெண்பா மாலை, இது போன்ற பல இலக்கண நூல்கள் தொல்காப்பியத்திற்கு பின்னாலே வந்தன. ஆனா இந்த நூல்களிலே ஐந்திரம் பற்றிய குறிப்பு ஏதும் இல்லை என்பதுதான் நாம் புரிந்துவிட்டோம். தொல்காப்பியம் பற்றிய அரிய குறிப்புகள் நம் கையிலே அகப்பட்டும் அகப்படாமலும் இருக்கும். தொல்காப்பியத்திற்கு பின்னால் வந்த இந்த இலக்கண நூல்கள் குறிப்பிடாத அந்த ஐந்திரம் பற்றி நமக்கு முழு தகவல் இருக்கா இல்லையா ஒரு தெளிவில்லாத நிலை. இது ஏன் இப்படி சொல்றங்கிறது காலத்துல விளக்கப்படும். ஏதோ ஒரு திரைப்படத்துல சொல்லுவோம், வரும் ஆனா வராது. அது போல ஐந்திரம் வந்தது, அச்சாகி வந்தது, ஆனால் வர. இதுக்கு என்ன பொருள்னா, நல்லா சொல்றேன், இது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி. அந்த கருத்துள்ள நான் போக மாட்டேன். அச்சான நூல் நம்ம கையில இல்லை என்பதுதான். அந்த நூல் அச்சாக்கப்பட்டது, அது தமிழக அரசால் அச்சாக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த நூல் நம் கைகளிலே. இந்த நூல் கிடைக்க காரணமான நிகழ்ச்சி இருக்கு பாருங்க. அது ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி, சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. தமிழக அரசு என்ன செய்தது என்றால், சிற்பக்கலை நிறைந்த 400-500 சிற்ப கலைக்கூடங்களான கோயில்கள் நிறைந்த இந்த தமிழகத்திலே சிற்பக்கலை உலகிலேயே கல்லில் கலைவடிக்க கைவந்த கலையாக பெற்ற தமிழர்கள் வாழ்ந்த நிலப்பகுதியிலே சிற்ப கலைக்கென்று ஒரு சிற்ப கல்லூரி வேண்டும் என்று தமிழக அரசு பாராட்ட வேண்டிய ஒரு சிந்தனை. அவர்கள் ஒரு சிற்ப கல்லூரியை எங்க துவக்கலாம்? கல்லில் கவி பாடும் மாமல்லபுரம் தான் சரியான இடம் என்று கருதி மாமல்லபுரத்திலே அந்த சிற்ப கல்லூரியை துவக்கினார். சிற்பக்கலையினுடைய தலைமை சிற்பியாக தமிழகத்தில் விளங்கியவர் நமது கணபதி தபதி. கணபதி தபதிகள்லாம் உடனே என்ன ஞாபகம் வரணும்? சென்னையில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கூட்டத்தை சமைத்தது அவர்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக கன்னியாகுமரியிலே 133 அடி உயரத்திலே நிற்கிற அந்த திருவள்ளுவர் சிலையும் சமைத்தவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு மா சிற்பி. ராஜராஜ சோழனுக்கு சிற்பில் இருந்தது போல தமிழக அரசு கணபதி தபதி கொண்டு அவர்தான் முதல் அந்த சிற்பக்கலைக்கு முதல்வராக நியமித்தார். எவ்வளவு சிறப்பு பார், எவ்வளவு பொருத்தம் பார். கணபதி தபதி அடிக்கடி என்ன சொல்வார்னா, நாங்கள் எல்லாம் மாயன் வழி வந்தவர்கள், மயன் வழி வந்தவர்கள். மயன் என்பவன் 10-12 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மா சிற்பி என்பது ஒரு கருத்து. அதுக்கெல்லாம் அதிகாரப்பூர்வமான
நிரூபணம் இன்னும் ஆகவில்லை. ஆனால் அந்த கருத்து நிலவிக் கொண்டே இருக்கு. ஒரு மாபெரும் பழைய சிற்பி. அவன் முதற் சங்க காலத்தில் இருந்ததாக சொல்வார். முதற் சங்க காலம் என்பது இன்று 8000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 10,000 ஆண்டு வரை காலம் கொடுத்தார். அப்பொழுது வாழ்ந்தவன் தான் ஒரு மகா சிற்பி மட்டுமல்ல, கலைஞர். ஓவியக்கலை, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, நாட்டியக்கலை, இயற்கலை, இசைக்கலை எல்லாவற்றிலும் கைதேர்ந்தனாக இருந்தார். அந்த மயன் வழி வந்தவர்கள் தான் இந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய கற்சிற்பிகள், கற்தச்சர்கள், சிற்பி ஆகியோரெல்லாம் பெருமையோடு சொல்லிக் கொள்வார். நாங்களாம் மயன் வழி வந்தார். இப்ப இந்த கருணீகர்கள் சொல்றாங்க பாருங்க, கருணீகர்கள் மரபு வந்தவர் தான் நம்ம வல்லத்தர். அதனால இந்த கருணீகர் குலத்திற்கு ஒரு தனி சிறப்பு. அது போலதான் இன்னைக்கு பொற்கொள்ளர்கள், தச்சர்கள் பாத்தீங்கன்னா பரம்பரையாக அந்த தொழிலை வளர்த்து கொண்டு வந்தார். அதுபோல இந்த மயன் வழி வந்ததாக சொல்லி சொல்லி மழுகிற அந்த கணபதி தபதி அவர்கள் இந்த மயன் சம்பந்தமான நூல்களோ பாடல்களோ இருந்தால் தேடி தேடி ஓடி போய் பார்த்து கொண்டிருப்பார். அப்படி ஏங்கி தவித்தார் உள்ளத்திற்கு ஒரு நாள் ஒரு பெருவிருந்து வந்து சேரும். அந்த பெருவிருந்து என்னவென்றால், அவரை பார்க்க ஒரு நண்பர் வந்திருந்தார். அந்த நண்பரோடு சேர்ந்து ஒரு புலவர் வந்திருந்தார். ஆன்மீக உலகத்திலே கருமாரிதாசன் என்பார், பெரும்பாலானோருக்கு தெரிந்திருக்கும். கருமாரிதாசன் அவர் ஒரு மிகப்பெரிய தமிழ் புலவர். அவர் பெயர் புலவர் வீரபத்திரனார். அவருக்கு என்ன சிறப்புனா, ஒரு மாபெரும் திருப்பத்தை உருவாக்க காரணமாக இருந்த அவருக்கு என்ன சிறப்பு என்றால், அதீதமான நினைவாற்றல். நினைவாற்றல்னா ஏதோ 10 பாட்டு 100 பாட்டு 1000 பாட்டு 10,000 பாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. 10 லட்சம் பாடல்களை மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நடமாடும் சூப்பர் தமிழ். அவரை அந்த நண்பர் கூட அழைத்து வந்திருந்தார் அந்த சிற்ப கல்லூரிக்கு. பல தமிழறிஞர்கள் வருவதும் பேசுவதும் செல்வதுமாக இருக்கிற ஒரு பழக்கம். அந்த அளவிலே அன்று வந்த அந்த வீரபத்திரனார் தனக்கு 10 லட்சம் பாடல்கள் மனனம் என்று சொன்ன உடனே அதிர்ந்து விட்டார். இளம் வயதிலே மாணாக்கனாக இருந்த பொழுது வீரபத்திரனார் அவருடைய ஆசிரியர் சொன்னார், தமிழ் நூல்களை மனனம் செய்து பழக வேண்டும். அப்படித்தான் சங்க இலக்கியம் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் கையில் இன்று கிடைத்திருக்கிறது. மனனம் செய்கிற பழக்கத்தை தமிழர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் வகுப்பிலே. 6 மாதம் தஞ்சை சரஸ்வதி மாகாணத்துக்கு சென்று 6 மாதம் அங்கே இருந்து கணக்கடக்காத அந்த ஓலைச்சுவடி குவியலாக இருந்திருக்கின்றன. அந்த ஓலைச்சுவடி எடுத்து 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 பார்ப்பது மட்டுமல்ல, மனனம் செய்திருக்கிறார். அப்படி செய்ததுதான் 10 லட்சம் பாடல். இன்னொரு செய்தி சொன்னதுதான் அவருக்கு இன்னும் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. மகன் எழுதிய 5 நூலும் அந்த 10 லட்சம் பாடல் அடக்கும், அதுவும் எனக்கு மனப்பாடம் என்று சொல்லி ஒரு குதிச்சிருக்கார். ஆகா சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லுகிற முறை எப்படின்னா, மைக் கொண்டாந்து நேரம் வைப்பாங்க, கண்ணை மூடுவர் அப்படி சொல்லிக்கிட்டே பரவாக மாதிரி கொட்டு வந்து அந்த மயனுடைய அந்த 5 அவர் வாயிலாக கேட்டு புலாங்கித்து கிருகிருத்து உடனே என்ன இருக்கான்னா முழுவதும் ரெக்கார்டு செய்யும். முழுவதும் இல்லை, 2 லட்சம் பாடல் ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. அதுக்கே பல காலம் ஆயிருக்கு. 2 லட்சம் பாடலை ரெக்கார்டு செய்து அதிலிருந்து அந்த ஒலி வடிவத்திலிருந்து வரி வடிவமாக எழுத்து வடிவமாக மாற்றி எழுதி அந்த 5 நூலை உருவாக்கி இருக்கிறார். இவருக்கு என்ன ஆச்சரியம்னா, இது எப்படியாவது இந்த கருவூலங்களை எழுத்து வடிவம் ஆக்கிட வேண்டும் என்று சொல்லி அன்று கல்வி அமைச்சராக இருந்தவர், அன்று எம்ஜிஆருடைய ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அவருடைய கல்வி அமைச்சர் அரங்கநாயகம் ஐயா அவர் ஒரு தமிழ் பற்றாளர். அவரிடத்துல போய் சொல்லி இவரையும் கூட ஆட்சி இருக்கார். யாருங்க? இந்த புலவர் வீரபத்திரனார். ஒரு பாடல் சொல்லுமேன்னு சொன்னதான் தாமதம் அரங்கநாயகம் அவர்கள் ஆயிரக்கணக்கான பாடல் எடுத்து விட்டுட்டே இருக்க, ஸ்டாப் பண்ண முடியல. அதாவது தன்னை மறந்து சொல்லார், கண்ணை மூடிக்கு வரான். பாடல் சொல்றப்ப அந்த மைக் வச்சுட்ட மைக்கு நேரம் கண்ணை முடிக்க நேரம் இருப்பாரு, ஆரம்பிச்சாரன்னு நிறுத்த. அப்படி ஒரு பிரவாகம். அவர் மிரண்டு போய், ஐயா இவன் மனுஷனே இல்லை, கண்டிப்பாக இவருடைய அந்த தமிழை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் சரஸ்வதி. அது என்ன கொடுமைன்னா, அந்த ஓலைச்சுவடிகளை எதை மனப்பாடம் செய்தாரோ அந்த வீரபத்திரனார், அந்த ஓலைச்சுவடிகளை தேடி மறுபடியும் சென்ற பொழுது அந்த ஓலைச்சுவடி அங்கே இல்லை. தான் கொடுமை, தமிழனுக்கே இருக்கிற கொடுமை.
ஒரு மனப்பாடம் செய்தால் தப்பியது. அரங்கநாயகம் அவர்கள் அரண்டு போய் இந்த செய்தியை எம்ஜிஆர் இடத்துல கொண்டு சென்றார். எம்ஜிஆர் அப்பொழுதுதான் தமிழுக்காக ஒரு தஞ்சை பல்கலைக்கழகத்தை ஆரம்பித்தவர். தமிழ்ச்சங்க கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்தில் செய்தியை சொன்ன உடனே உடனடியாக இதை நூலாக்குங்கள் தமிழக அரசின் சார்பாக அப்படின்னு சொல்லி நூலாக்க சொல்லி இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்திருக்காங்கன்னா, அந்த நூலை நமது தமிழ்நாடு அந்த தொழில்நுட்ப கல்லூரியினுடைய கல்வி இயக்கணும், தமிழக அரசினுடைய அந்த கல்வி இயக்கம், அதன் மூலமாக அதன் நூலை அவர்கள் வெளியாக்கியிருக்கிறார். அந்த நூல் அந்த தமிழ்ச்சங்க, அதாவது தொழில்நுட்ப கல்லூரி, அரசினுடைய தொழில்நுட்ப கல்லூரி இயக்கம் ஒன்று இருக்கு. அதுல 1986 இந்த நூல் வெளியிடப்பட்டது. என்னன்னா 36 வருஷம் ஆச்சுங்க இந்த நூல் வெளியிட்டு. அந்த நூல் நம்முடைய கைக்கோ பார்வைக்கோ சில அரசியல் சூழல் என்று சொல்லுவாங்க. அது நமக்கு உண்மை என்னன்னு தெரியாது. அதனால நமக்கு அந்த கருத்துக்கு நம்ம போவோம்னா, அது அந்த மகன் எழுதிய அந்த 5 பகுதிகளை உடையது. இலக்கியம் இணைந்த இசைக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, நாட்டியக்கலை ஆகிய இந்த 5 கலைகளை உளவியல் அறிவியல் அடிப்படையிலே அறிவிப்பதான் 5. அதான் 5 திறம். 5 திறம். இந்த மயன் என்ற மா கலைஞன் முதற்சங்க காலத்துல நிலந்தரு திருவிற்பாண்டியன் ஒரு பாண்டியன், நிலந்தரு திருவிற்பாண்டியன், காச்சின வழுதி என்ற இந்த 2 மன்னருடைய காலத்தில் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தான் என்று ஆராய்ச்சியாளர். குமரிக்கண்டமே இல்லை இப்போ. அப்ப இந்த திருவிற்பாண்டியன், காச்சினொழுதி என்கிற 2 மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலே, முதற்சங்க காலத்திலே மயன் இந்த 5 எழுதினான், உருவாக்கினான். மயனே தமிழர்களின் எல்லா கலைகளுக்கும் மூலக்குருவாக இருப்பவர். மயன் விதித்து கொடுத்த மறைவினை இவைதான். இது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் புகழ் பின்னால் இருந்த சிலப்பதிகாரம் மயன் விதித்து கொடுத்த மரபினை இவைதான். இது பின்னால சிலப்பதிகாரம் போடுகிற அளவிற்கு மயன் ஒரு மிகப்பெரிய புகழோங்கிய நிலையில் இருந்திருக்கிறான். நம்முடைய மகாபாரதம் இந்த இதிகாசங்களை விட மயனுடைய பெயர் வருகிறது. அவர்களும் இதை பெயரை குறிப்பிடுகிறார். இந்த மயனுடைய இலக்கிய, இலக்கண, வானவியல் உட்பட்ட அந்த கலை நூல் தான் இந்த 10 புலவருடைய இந்த 10 லட்சம் பாடல்கள்ல 2 லட்சம் பாடல்கள் மட்டும்தான் காதால் கேட்டு வரி வடிவமாக்கி உடனே அரங்கநாம ஐயா இடத்துல கொண்டு போய் அவர் எம்ஜிஆர் இடத்திலே சொல்லி 5 நூலாக வெளிவந்து அந்த உலக தமிழ் மாநாட்டில் வெளியிட்டார். அதற்கு பின்னால் ஏதோ சில பல காரணங்கள் சொல்கிறார்கள். அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு என்ன என்று தெரியாது. நமக்கு அந்த உண்மைத்தன்மை தெரியாத எதையும் பேசக்கூடாது. ஏதோ சில நம்முடைய வல்லூர் நமக்கு அந்த நூல் இன்று கையில இல்லை என்றுதான் வைக்கக்கூடாது. ஆனால் நல்லூடாக அதனுடைய மென்படிவம் முழுவதும் என்னிடத்தில் இருக்கிறது. நான் அதை அடிக்கடி படித்து மகிழ்வேன். அந்த 5 நூல் அவர் என்ன நூலை வெளியிட்டார்களோ அந்த அச்சு நூலுடைய மென் படிவம் என்னிடத்திலே இருக்கிறது. அதை நான் அவ்வப்பொழுது படித்துதான் இந்த கருத்திலும் நான் சொல்லிக்கணும். இந்த சாஃப்ட் காப்பி என்னிடத்தில் இருக்கு. வேணுங்கிறது என்னிடத்தில் பெற்றுக்கலாம், அல்லது சில நேரங்களில வெப்சைட்லையும் கிடைக்கலாம். அதை நீங்கள் பார்க்கலாம். அதனால அந்த டாக்டர் வின்னு ஒருத்தர் அவர் என்ன செய்தாருன்னா, கணபதி சவனுடைய தூண்டுதல்னால 5 நூலில் வருகிற நூற்பாக்களின் அடிப்படையில் கட்டிடக்கலையில் உறைந்து உள்ள இசையை, அதாவது ஃப்ரோசன் மியூசிக்னு சொல்லுவாங்க. அந்த கட்டிடக்கலை அவர் எழுதினா பாருங்க மயன். அந்த கட்டிடக்கலை நுணுக்கல்ல இந்த உறைந்த இசையால இருக்கா. கட்டிடக்கலையில் உறைந்து போன உள்ள அந்த இசை ஃப்ரோசன் மியூசிக்கை எவ்வாறு பிரித்தெடுப்பது, டெசிஃபர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, டெசிஃபரிங், அது எப்படி டெசிஃபர் பிரித்து எடுக்க முடியும் என்பதற்கான அதுக்கு ஒரு லாஜிக் தேவை. அந்த லாஜிக்களை இசையின் இயக்கமாக, அதாவது இசையில ஸ்டாட்டிக் இல்ல, டைனமிக் மியூசிக் அதை மாத்துறது கல்லுல. அந்த இசையின் இலக்கணமாக டைனமிக்காக இருக்கும் கட்டக்கலையை, அந்த டைனமிக் கட்டக்கலைக்கு தான் டைனமிக் ஆர்கிடெக்சர் பேர்.
நம்ம அப்படியே நிலையா கட்டி வச்சிருக்க பில்டிங் இல்ல. மயம் சொல்லுவது டைனமிக் ஆர்கிடெக்சர். எவ்வாறு பிரித்தெடுக்க முடியும், டெசிவர் பண்ண முடியும் அதற்கான லாஜிக்குகளை டாக்டர் பி என்பவர் கண்டுபிடித்தார். அவர் 2008 சென்னையில பல வெளிநாட்டு கட்டிடக்கலை வல்லுநர்களை வரவழைத்து அவர்கள் முன்னாலே பூரா டெசிபர் பண்ணி செய்து காமிச்சிருக்கார் இந்த மயனுடைய கட்டிடக்கலையை. சொன்னது அத்தனை அவெல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. எப்படி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால இப்படி ஒரு டைனமிக் ஆர்கிடெக்சர், அதுல ஃப்ரோசன் மியூசிக்கை கொண்டு வெளியில கொண்டு வர்றது, இதெல்லாம் பார்த்து மிரண்டிருக்காங்க. இதை உலக தமிழ் மாநாட்டையும் ஒரு செய்து காமிச்சிருக்கார் டாக்டர். எல்லாத்திற்கும் மூலம் அடிப்படையாக இருந்துதான் இந்த ஐந்து. சோ அவை ஒரு அதிர்ந்து போனது இந்த ஐந்திரத்தினுடைய அந்த டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த செய்கையினாலே, செய்து காட்டினால. இப்ப அந்த டாக்டர் வியினுடைய பயணம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, கணினி வழி பயன்பாட்டு மென்பொருளை, அதாவது இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், அதைதான் உருவாக்கி கொண்டு அவர் மயனை மேலிட்டு செல்கிறார். இந்த மயனுடைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த ஐந்திரம் கணினி யுகக்காரர்களை இப்பொழுது கதிகலங்க வைத்தது. அப்படிப்பட்ட நூல் தான் இந்த ஐந்திரம். இப்ப இனி இந்த ஐந்திரத்தினுடைய அந்த நூல் இருக்கக்கூடிய சில அரும் கருத்துக்களை சில பார்ப்போம். அந்த ஐந்திரத்தினுடைய கருத்து என்னதான் சொல்லுது அப்படின்னா, சயின்ஸ். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மயன் என்பவன் எழுதிய அந்த ஐந்திரம் நம் ஆன்மீக, பண்பாடு, கலை ஆகியவற்றிற்கு முன்னோடியாக இருக்கிறது, வியப்பாகவும் இருக்கு. ஆனால் இந்த பழம்பெரும் நூல்களை தொல்காப்பியம் 1000 பணம்பாரனா சொன்னார் பாருங்க, ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியம். ஏன் சொன்னார் அப்படின்னா, அது என்ன அவ்வளவு பெருமைக்குரியதா? ஐந்திரம் அறிந்த தொல்காப்பியம் சொல்கிற அளவுக்கு பெருமைக்குரியதான்னா, இந்த நூலை படிக்கிறப்பதான் ஓஹோ, இந்த பணம்பாரனர் தொல்காப்பியரை ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் சொல்வது நியாயம்தான். இந்த உலக தோற்றத்திற்கு ஆதாரமே வெளி என்கிறது ஐந்திரம். சயின்ஸ் அதான் சொல்லுது. ஸ்பேஸ்ல இருந்துதான் இந்த என்டையர் யூனிவர்ஸ் சிஸ்டம். நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுவதுதான், பெருமான் சொல்வதும் அதுதான். அல்லது இந்த நாட்டை தொடர்ந்த அத்தனை தரிசனங்கள், வேத சமயங்கள், ஆகாம் அத்தனை சொல்வதெல்லாம் வெளியில் இருந்துதான் கிடைக்கும் அந்த பிரபஞ்சம் தோற்று. சோ இந்த மூலப்பொருள் விண், உலக தோற்றத்திற்கு ஆதாரமே வெளி என்கிறது ஐந்திரம். இந்த வெளியே ஒளி வெளி என்றும் பாருங்க. அடுத்தது இந்த மயன் கொடுக்கிற வார்த்தைகளை பாருங்க. தமிழ் நூல் தான் அது, நிறைய தமிழ் பெருக்களை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இந்த வெளியே ஒளி வெளி என்றும் வெளி ஒளி என்றும் கூறு. ரெண்டு நிலைக்கு போகுதான். ஒளி வெளி, வெளி ஒளி. ஒளியாகிய வெளி, வெளியில் இருக்கும் ஒளி. டோட்டல் யூனிவர்ஸ், டோட்டல் ஸ்பேஸ் இஸ் பண்டில் ஆஃப் லைட். ஐன்ஸ்டீன். இப்ப ஒளி வெளி, வெளி ஒளி, அதுதான் இந்த வெளி. புறத்தே உள்ள வெளி போல நமக்குள்ளே ஒரு வெளி உள்ளதாக இந்த நம்ம இன்னைக்கு சொல்றோம், அண்டத்தில் உள்ளதான் பெண்டத்தில், பிண்டத்தில் அண்டத்தில். அதே 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால ஐந்திரம் சொல்கிறது, புறத்தே உள்ள வெளி நம்ம அகத்தேயும் இருக்கிறது, அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்திலும் உள்ளது என்ற அந்த பெருமானுடைய கூற்று அப்படியே அமைஞ்சிருப்பார். சோ ஐந்திரம் நூலில் அதுபோல பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் உள்ளது என்று சொல்லுது. இந்த மயன் உரைப்பாடல் ஒரு பாடல், அந்த பாடல் ஒருத்தவங்க ஒரு பாடலை சொல்ற மாதிரி இருக்கு. ஒளி கலை பொருளேயாகி, ஒளி நிலை பொருளேயாகி, ஒளி கலை பொருளையாகி, ஒளி நிலை பொருளையாகி, ஒளி எழில் ஆற்றலாலே, ஒளி ஒளி நிலையினாலே, ஒளி ஒளியாய் விளங்கும், ஒளி ஒளிர் ஒளியே போற்றி. இது ஒரு அருட்பா பாடல் கேட்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது பாருங்க. இது ஐந்திர உரைப்பாடல்னு ஒரு பாடல், தனிப்பாடல். என்ன பண்ணுது, ஒளி பெருமான் இந்த ஒளியை பிடிச்சதுக்கு முன்னால 1000 6000 7000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த ஒளியை பற்றி எப்படி பேசியிருக்காரு பாரு. நமக்கு இந்த பாடலை கேட்கிறப்ப இது ஒரு அருட்பாடு பாடல் கேட்கிற மாதிரி. அடுத்தது மயன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறாரு. இந்த ஒளி ஒளியா மாறுங்கிறார். அதான் வியப்படும். மயன் ஐந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஒளி ஒளியாக, அதாவது லைட் அண்ட் சவுண்ட், இந்த லைட் அண்ட் சவுண்ட் அறிவில பேசுறதுதான் அடுத்த நிலை ஐந்திரம். ஒளி ஒளி, ஒளி லைட் என்பது ஒளியாக வெளிப்படுகிறது என்கிறது ஐந்து. பெருமான் என்ன சொன்னார், வானத்தின் மீது மயிலாட கண்டேன், மயில் குயில் ஆட்சிதடி அக்கச்சி, மயில் குயில் ஆட்சிதடி.
மயில் என்பது ஒளி, வானம் என்பது நெற்றி, வானம் என்பது நெற்றி, வானத்தின் மீது மயில் அதாவது ஒளி ஆட கண்டினால் இது சிச்சமில்லை நடராஜன் நடனம். இந்த ஒளி என்ன ஆச்சா குயிலாச்சான். குயில் என்பது கூவுகிற நாதத்தை ஒலி எழுப்புகிற, அதாவது நாதம் ஒலி. குயில் என்பது ஒலியினுடைய அடையாளம், மயில் என்பது ஒளியினுடைய அடையாளம். பெருமான் என்ன சொல்றாரு இந்த பாடல்? அப்ப மயில் குயில் ஆச்சுதடி, மயில் என்கிற ஒளியானது லைட் ஆனது குயில் ஆச்சுதடி, ஒலியாக மாறியது, சவுண்டாக மாறியது. அதையே அப்படியே சொல்லாரு பாருங்க நமது மயன் ஐந்திரத்தில். ஒளி ஒலியாக வெளிப்படுகிறது என்கிறது ஐந்து. எல்லாத்துக்கும் பாடல் குறிப்பு இருக்கு. நான் பாடல்லாம் சொல்லிட்டு போனா நம்ம நேரம் அங்கிறாதான் அந்த பாடல், அந்த ஐந்திரத்தினுடைய பாடல்களை சொல்லாமல் கருத்து மட்டும் சொல்லிட்டு அந்த ஐந்திர நூலை நீங்கள் ஒரு முறை நீங்க தரவிறக்கம் செய்து படிப்பார். அடுத்த சயின்ஸ் வர இப்ப the light becomes sound சொல்லிட்டார். அடுத்தது ஒளி இருக்கு பாருங்க, எங்க ஒளி தெரிகிறதோ அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல. ஒளி என்றாலே அங்க இடம் உருவாகிறது. அடுத்த சயின்ஸ், இந்த ஒளி துடிக்கிற பொழுது இந்த லைட்ல அணு, அந்த ஒளி பொழுது அணுன்னு அர்த்தம் சொல்ல போறாரு. அந்த அணுக்கள் வைப்ரேட் ஆகிற பொழுது, துடிக்கிற பொழுது, நகருகிற பொழுது, ஒலிக்கிற பொழுது, இந்த ஒளி துடிக்கிற பொழுது ஒலியாக மாறுகிறது. எப்போ ஒரு பொருள் அசைதோ அப்ப அது ஒலின்னு பேர். கையை இப்படி தூக்குறோம்னா, இப்படி தூக்குறோம்னு வச்சுங்க, அப்போ ஒரு ஒலி உருவாகுதான். நம்ம காதுக்கு அது கேட்கிற அளவுக்கு அந்த டெசிபல் இல்லை. ஆனா நம்ம காது கேட்டதுனாலே இப்படி இந்த கை இப்படி இப்படி வருகிற பொழுது எழுகிற ஒலி என்று சொல்ல முடியாது. எங்கு அசைவு இருக்கிறதோ அங்கு ஒலி பிறக்கும் என்பதுதான் சயின்ஸ். So sound is the effect of vibration or movement. என்ன சொல்றாரு ஐந்திரத்துல? ஒளி இருப்பது இடம், ஸ்பேஸ். இந்த ஒளி துடிக்கிற பொழுது ஒலியாக, வைப்ரேஷன் துடிக்கிற பொழுது ஒலியாக மாறுகிறது. ஒரு பொருள் மாறுகிறது, உருவாகிறது சொல்லுகிற பொழுதே காலம் வந்து போதும். அப்ப அடிப்படையா என்ன சொல்றாருன்னா, இடமும் காலமும் தான் அடிப்படை பொருட்கள் பிரபஞ்சத்தில் சொல்றாரு. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றாரு? டைம் அண்ட் ஸ்பேஸ், ஸ்பேஸ் டைம், அதனுடைய மயக்கம். ஒருபடி மேல போறாரு தொல்காப்பி. ஸ்பேஸ் அண்ட் டைம் மட்டும் சொல்லாம இன்னும் ஐன்ஸ்டீன் சொல்றாரு டைம் ஸ்பேஸ், டைம் ஸ்பேஸ், ஸ்பேஸ் டைம். இந்த ஸ்பேஸ் டைம் தான் அந்த ஒளியுடைய மயக்கங்கிறார் தொல்காப்பி. என்னமா சிந்திச்சிருக்கான் பாருங்க தமிழ்ல. என்ன அதோட என்னங்க அறிவு நம்ம கண்டுபிடிச்சிருக்க முடியும்? நான் வியப்பேன் எல்லாம் படிக்கிறப்ப, தொல்காப்பி ஐந்திரத்தை படிக்கிற போதெல்லாம். ஆக இந்த ஒளி ஒளியாக மாறுகிறது. ஒளி இருக்கிற பொறுப்பு தான் இடம், தட் இஸ் ஸ்பேஸ். அது வைப்ரேட் ஆகி ஒலியாக மாறுகிறது. எப்பொழுது ஒரு பொருள் உருவாகிறது, ஒலியாக உருவாகிறதோ அப்பொழுது காலம் பிறக்கிறது. அதனால ஐந்திரம் கூற்றுப்படி ஒளி அணுக்களே இப்பிரபஞ்சத்தினுடைய உற்பத்திக்கு காரணம். அடுத்த சயின்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒலி என்பதும் அணுவாக இருக்கிறது, ஒளி என்பதும் அணுவாக இருக்கிறது. இந்த ஒளி அணுக்களே இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. சோ அணுக்கள் தான் பிரபஞ்சம். இப்ப பெருமானா சொல்றாரு பாருங்க, அண்டாபகிரண்டா முழுதும் அணுக்களே நிரம்பி இருக்கின்றன. அணுவளவு பிசகுதா பாருங்க பெருமானுடைய கூற்றும். இந்த மைந்திரம் தமிழனுடைய சிந்தனைங்க. இது பெருமான் தமிழ் அல்லவா? அந்த தமிழுடைய வாழையனை வந்த திருக்கூட்ட மரபு, ஞான மரபு அப்படியே கொண்டு வராரு. ஆக இந்த ஒளி அணுக்களே பிரபஞ்சம் உற்பத்திக்கு காரணம். இந்த ஒளி அதனால இதுதான் நாதவிந்து நம்ம சொன்னோம். இந்த ஒளியை தான் நமது தமிழி மெயிலிலே நாதம் வித்து ஒளி சொன்னோம். இந்த ஒளி வெளிப்படுதால் தான் இந்த பிரபஞ்சம் உருவாகிறது. இப்ப பிக் பேங் தியரி எடுத்து பாருங்க. பெரிய ஒளியும் சேர்ந்து வெடிக்கிறது தான். வெடித்தாலே ஒளியும் வருது. அந்த ஒளியினுடைய அணுக்களுடைய இசைவும் பிசைவும் தான் இந்த பிக் பேங் தியரி. எவ்வளவு ஆணுத்தரமாக இந்த அறிவியல் புரிந்து வருது பாருங்க. இது ஒரு பெரிய அதிசயம் இல்லைங்களா? இந்த மூல ஒளி இருக்கு பாருங்க, ஒளி அணுக்கள். இது ரெண்டு இடத்துல இருக்குங்கிறார் பயன். இந்த ஒளி அணுக்கள் இந்த பேராகாயத்திலும் இருக்கிறது, இந்த சித் ஆகாயத்திலும் இருக்கிறது என்கிறது மயனுடைய. இது அடுத்த அதிசயம் பாரு. பெருமான் என்ன சொல்லுவார்? அண்டம் முழுவதும் அணுக்களே நிரம்பி இருக்கின்றன.
அந்த பேர் ஆகாயம் என்ற ஐந்திரம் சொல்வதை பெருமான் எப்படி சொல்றாருங்க? பரமாகாசம் அல்லது அண்டபகிரண்டம். பரமாகாசம் மற்றும் அண்டபகிரண்டம் முழுவதும் அணுக்களே நிரம்பியிருக்கின்றன. பயன் என்ன சொல்றார்? இந்த அணுக்கள், ஒளி அணுக்கள் பேராகாயத்திலும் இந்த சிற்றாகாயத்திலும் நிரம்பி இருக்கின்றன. இது அடுத்த மயனுடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் பெருமான் இந்த அண்டம் முழுதும் அணுக்களாகவே இருக்கின்றன, அது பரமாகாசம் அல்லது அண்டபகிரண்டம் என்றும், நம்முள் இருப்பதை சிற்றாகாயம் நம்ம சிதாகாசம் சொல்றார். இது சிதாகாசம் என்று பெருமான் கூறுகிற கருத்தை நம்ம ஒப்பிட்டு பார்த்து மகிழ்ந்து போனோம். இந்த அணுக்களின் துடிப்பே புறத்தே, இந்த அணுக்கள் துடிப்பு புறத்த தூலமா எப்படி வெளியாகுதுன்னா கலையாகவும் இயலாகவும் இசையாகவும் நாட்டியமாகவும் வெளியில் வருவதுதான் ஐந்திரம் என்கிறது. இந்த 5 கலைகளா வருவதுதான் ஐந்திரம் புறத்தே தூலமா வெளியே வரும். இப்ப அடுத்த சயின்ஸுக்கு போற அருவ நிலையில் ஒலியாக உள்ள மூலப்பொருள் லைட்டா இருக்கு, அருவமா இருக்கு. அருவ நிலையில் ஒளியா, கண்ணுக்கு தெரியாத ஒளியா இருக்கு. கண்ணுக்கு தெரிகிற ஒளி இப்ப லைட்டு அது மாதிரி இல்லை. இதே ஒளி அருவமாக இருக்கிற நிலை இருக்கு இல்லைங்களா? அருவ நிலையில் ஒளியாக உள்ள மூலப்பொருள் உருவ நிலையில் கனசதுர வடிவமாக இருக்கிறது. இங்க அடுத்த தீசிஸ கொண்டார. ஒளி என்பதே கனசதுரமா இருக்குங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க சைவ சித்தாந்தத்தின் கருத்து சொல்லுவாங்க, முக்கோணம் சதுரம் சொல்லிட்டே போவாங்க. ஆக அருவ நிலையில் ஒளியாக உள்ள மூலப்பொருள் உருவ நிலையில் கனசதுர வடிவமாக மாறிவிடுகிறது என்றுதான் ஐந்திரம். இப்போ ஒரு கருத்தை சொல்றார், கரு உடலா மாறுது, ஒளி உயிரா மாறுதுங்க. என்ன சிறப்பு! கரு என்பது உடலாகவும் ஒளி என்பது உயிராகவும், ஆக உள்ளிருக்கும் ஒளிதான் உயிராகிறது. இந்த நாற்புற கருத்திற்கு பாருங்க வடிவம், இதை நாற்புறத்தியல் என்று சொல்லால பயன்படுத்துறார் ஐந்தர். ஆக ஒளி உயிராகிறது என்ற இந்த ஐந்திர கருத்தை வளர்ப்பெருமா சொல்றாரு பாருங்க, ஒளி வளர் உயிரே. இந்த ஒளிதான் உயிரா மாறுதுங்கிறார் ஐந்திரத்துல. பெருமான் சொல்றார், ஒளி வளர் உயிரே, உயிர் வளர் ஒளியே, ஒளி உயிர் வளர்தரும் உணர்வே. எல்லாத்தையும் மேலேறி போறவர் பெருமான் எங்கேயும் மேலேறி போறார். இந்த பாட்டு நம்ம விளக்கம் 1 மணி நேரம் செஞ்சுக்கலாம். அவ்வளவு ஒரு அழகான ஒரு இடம். ஆனா நான் நம்முடைய காரணத்தை கருதி நான் என்ன செய்யறேன்னா நம்முடைய கருத்தை மட்டும் பிடிச்சுக்கிறேன். ஐந்திரம் என்ன சொல்லுகிறது? ஒளி உயிராக மாறு. பெருமான் சொல்றார், ஒளி வளர் உயிரே. தீர்ந்து போச்சுங்க. ஆக இந்த கடவுளுடைய மூல வடிவம் சதுரமே என்பதுதான் ஐந்திரத்துடைய கருத்து. இந்த கருத்தை முதல் தமிழகத்திலே, தமிழ் மண்ணிலே சொன்னது இந்த ஐந்திரம் தான் என்பார். கடவுளுடைய மூல வடிவம் சதுரம். அதெல்லாம் பாருங்க, தஞ்சை பெருகுள் எடுத்தீங்கன்னா கூட சதுரம் 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 மேல சதுரம் வச்சுட்டே போங்க. அத 8 சதுரமாக 8 கோணத்தை சொல்லுவாங்க. 8 8 64 கலைகள் சொல்றது என்ன காரணம்னா, ஒரு சதுரமும் ஒரு கலை. அது மேல ஒரு 8 சதுரம், இன்னொரு 8 சதுரம், 8 விட்டு 64 கலைகள். அந்த தஞ்சாவூர் கோயிலுடைய அமைப்பே சதுரமாக, அது மேல ஒரு சதுரம், சின்ன சதுரம், அதனுடைய சின்ன சதுரம், அப்படி சின்ன சதுரம் போக சதுரங்கள் கூடிக்கொண்டே போகும், முனையில போய் குவியும். அதுதான் பிரமிடு தத்துவம் என்று ஐந்திரம் சொல்லிருப்பார். அதை விட பெரிய நான் பிரமிடை பற்றி ஒரு வரலாற்று நூல் படிக்கிறப்போ, பிரமிடை கட்டியவர்கள் தமிழர்களே என்ற கருத்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒரு வெளிநாட்டுக்கார், தமிழ்நாட்டுக்காரன் சொல்லல, ஒரு வெளிநாட்டு கட்டிடக்கலை அறிஞர், இந்தியாவை முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழ் கலைகள் எல்லாம் உள்வாங்கியவர். எழுதுறார், பிரமிடை கட்டியது இந்த கலை நுணுக்கங்கள் தமிழர்களுக்கு சொந்தமா. ஏன்னா முதல் கீழே ஒரு சதுரம், அது போல மேல ஒரு சதுரம், அதை விட சின்னதா இருக்கணும். அதாவது இந்த சதுரங்களை குடிச்சுக்கிட்டே போனா கடைசியில போய் குவிஞ்சிடும். அந்த கடைசியில போய் குவியுது பாருங்க, அதுதான் இந்த பிரமிடு நம்ம சொல்றோம். அதுக்கு தவளமாடன் தமிழ்ல தங்க இலக்கிய நூல்களிலே, மாய நூல்களிலே இந்த மொன இருக்கு பாருங்க, அதுக்கு தவளமாட உச்சின்னு சொல். நிறைய சிற்ப சொல்லலாம் இருக்கும். இந்த கோயில்கள் இப்படி வளைஞ்சு, இந்த மண்டபம் அப்படி வளைஞ்சு, இப்படி கல்லில இப்படி செதுக்கிருப்பாங்க, இப்படி வளைஞ்சு சன்ஷேட் மாதிரி வளைஞ்சு இருக்கு. அது கொடுங்குன்னு பேர். பல சிற்ப கலை நூல்கள்லாம் இருக்கு, அது நம்ம சிந்திக்க வேண்டாம். ஆகினால கடவுளுடைய மூல வடிவமே சதுரமே இந்த கருத்தை முதல் தமிழ் மண்ணில் விதித்தவர் நம்முடைய ஐந்திரம் அயனவர். இதனைத்தான் வள்ளற் பெருமான் சதுர பேரருள் தனிப்பெரும் தலைவன் என்று
எதிரற்று ஓங்கிய என்னுடைய தாயே. சதுர பேரருள், அந்த பேரருள் சதுர வடிவமாக இருக்கு. மேன்மை தங்கிங்கிற பொருள் எடுத்துக்கலாம். சதுரம் என்பது மேன்மை பொருந்தியன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம தமிழ் மாண்பு பிரகாரம் சொல்ல வேண்டும். ஆக ஒளியும் வெளியும் சேர்ந்து அசைவதால் தான் அந்த ஓம் என்று சொல்லே பிறக்கிறதுங்கிறது அடுத்தது 5. ஓம் என்பதெல்லாம் ஒரு மதத்துக்கோ இந்து மதத்துக்கோ சனாதன தர்மத்துக்கோ எதுக்கும் கிடையாதுங்க. இந்துத்துவ போத்தக்கூடாது. ஓம் என்பது பிரபஞ்ச ஒலி, இஸ் சயின்டிபிக் வேர்ட். ஆக அந்த ஒளியும் வெளியும் சேர்ந்து அசைவதால் ஓம் என்ற மூல ஒலி பிறக்கிறது. அந்த ஒரு பாடல் ஒண்ணு வரும் ஐந்திரத்துல. ஒளி முதல் கண்ட விண்ணொளி ஓசை வெளி மொழி ஓம் என விளம்பற்பாற்றே. இது ஐந்திர சூத்திரம். ஒளி முதல் கண்ட விண்ணொளி ஓசை வெளிமொழி ஓம் என விளம்பற்பாற்றே. ஆக இந்த ஒளியும் ஒளியும் சேர்கிற பொழுது இந்த ஓம் என்கிற சொல் இயற்கை சொல்லுங்கிறாரு. அது எந்த சமய சொல்லல்ல. அதனால இந்த மூல ஒளியும் மூல ஒளியும் இந்த அணுவும், இந்த மூல ஒளி அணுவும் மூல ஒளி அணுவும் சேர்ந்து அசைவதால் சுழற்சி பெறுவதால் இந்த சொல்ல நீ சொல்லி சொல்லி பார்க்க சொல்லணும். ஆ இ உ ஏ என்ற எழுத்துக்கள் பிறப்பதாக ஐந்திரம் சொல்கிறது. பாருங்க, இந்த ஒளி அணுவும் சுழலுகிற பொழுது அண்டத்துல ஏங்கிற அந்த எழுத்துக்கள் பிறப்பதாக ஐந்திரம் சேர்ப்பது. அதனால்தான் இது இயல் மொழி, இயற்கை மொழி, இயற்கை முதல் மொழி அல்லது இயற்கை பேசிய மொழி தமிழாயிற்றுன்னு ஐந்திரம் சொல்றோம். என்ன சிறப்பு பாருங்க. இது உருவாக்குற மொழியில் இருக்கிறாரு, பிறந்த மொழிங்கிற. எங்க யார் பிறப்பித்தால்? இயற்கை பிறப்பித்தது. இது விண் பேசிய மொழி, ஏன் ஒளியே பேசிய மொழிதான். ஏன்னா ஒளி சேர்ந்த மொழி வருது. ஆக இது ஒளி பேசிய மொழி என்பதுதான் இந்த ஐந்திரத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த ஐந்திரம் சொல்லுகிற பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, விண்ணொளி தமிழாய் விளங்குறும் உண்மை என் ஓலை திறனும் எண் விளக்குமே. என்ன மூணு சொல்லி நகரம் 463வது சூத்திரம் இந்த மயன் அந்த ஐந்திரத்திலே. விண்ணொளி தமிழாய் விளங்குறும் உண்மை என் ஓலைத்திறன் எண் விளங்குமே 463 சூத்திரத்துல பார்க்கலாம். சோ இந்த ஒலி அணுக்கள் ஒன்று கூடி எழுத்து ஒலிகளை வெளியே உமிழ்கிறது. ஒலி அணுக்கள், சவுண்ட் ஆட்டம்ஸ், ஒலி அணுக்கள் ஒன்று கூடி எழுத்து ஒலிகளை வெளியே உமிழ்கிறது. அதாவது ஆ இ உ ஏ. இந்த ஓம் தானா வரதால இந்த ஓமையும் சேர்த்துக்கணும். அப்ப என்ன ஆயிடுதுங்க? 5 எழுத்துக்கள், ஐயெழுத்துக்கள், ஐந்திரத்தினுடைய 5 எழுத்துக்கள் சேர்ந்து 5 ஒலிகளாக தோற்றம் கொள்கிறது. இவ்வாறு ஒளியின் அசைவால் அமிழ்தல், அந்த ஒளியினுடைய அசைவினால அமிழ்தல், இமிழ்தல், குமிழ்தல், உமிழ்தல், கடைசியாக எல்லாமாய் சேர்ந்து தமிழ்தல் என்று தமிழாக மாறுகிறது. ஐந்திரம் இயல்பா கொண்டு வராங்க. இந்த ஒளியினுடைய அசைவினாலே இமிழ்தல், குமிழ்தல், உமிழ்தல் எல்லாமாய் சேர்ந்து தமிழ்தல், தமிழ்ந்து தமிழாகும் என்பது ஐந்திரம். தமிழ்ந்துன்னா தமிழ் அப்படின்னா உயர்க்குரியன்னு ஒரு பொருள் இருக்கு. தமிழ்தல்னா உயர்க்குரிய. ஆக குமிழ்தல், உமிழ்தல், அமிழ்தல், இமிழ்தல் எல்லாம் சேர்ந்து தமிழ்ந்து தமிழாகும் என்பது ஐந்திரம். இந்த சதுர வடிவான மூல வழி இருக்கு பாருங்க, அது மேல ஏழை நான் சொன்ன மாதிரி என்ன அவங்க கீழே ஒரு சதுரம், அதுக்கு சின்னதா ஒரு சதுரம், மேல சதுரம் 8 சதுரம் மேல போட்டுட்டே போனோம்னா கூம்பாக கூடுகிறது. இதுவே பிரமிட் என்றதாக வடிவமாக மயன் சிற்பக்கலை காட்டுகிறது. மயன் சிற்பக்கலையில பிரமிட் எப்படிதான் காட்டு. அதாவது 8x8 64 சதுரங்கள் கொண்ட இந்த மண்டபம் இருக்கு பாருங்க, அதுக்கு உச்சிக்கு தவள மாடம் என்று. இது அயனும் மாலும் காண முடியாத தவள உச்சி என்கிறது ஐந்திரம். ஐந்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த உச்சி இருக்க, ஏன்னா கடவுளுடைய வடிவம் தானே, கடவுள் வடிவம் மேல கடவுள் மேல பார்த்துட்டே போய் பூமி மேல போய் நிக்குது தவள உச்சி, தவள மாட உச்சி நிக்குது. அத இந்த பிரம்மனும் பார்க்க முடியாது, விஷ்ணுவும் பார்க்க முடியாது. அதுதான் மால் காணான் அயன் காணான் பெருமான அருட்பால பாடுவார். நம்ம சவிதார்த்தம் முழுவதும் பார்க்கணும். அதனால அயனும் மாலும் காண முடியாத தவள உச்சி என்கிறது ஐந்து. வள்ளல் பெருமான்கிட்ட வாங்க, வள்ளல் பெருமான் இதை அப்படியே அருட்பாலப்படுத்தார். எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தும் என்ன பொருத்துமோங்கிற பாடல்ல எப்படி இந்த அயனும் மாலும் காண முடியாத தவள உச்சின்னு ஐந்திரம் சொல்லுதோ,
இவரு பாடுறாரு, அயனும் பெருமான் பாடுறார், அயனும் மாலும் தேடி தேடி அலந்து போகிறார், அந்தோ இவன் முன் செய்த தவம் யாதென்பதாயினார். யாருங்க? அயனும் மாலும். நம்ம போய் போய் அசந்து விட்டோம் ஐயா, நடி முடியும் பார்க்க முடியலையே. இவன் எப்படி பார்த்தான்? இவன் செய்த தவம் என்ன தவமும்? அயனும் மாலும் தேடி தேடி அலந்து போயினார், அந்தோ இவன் முன் செய்த தவம் யாதென்பதாகினார். மயனும் கருத மாட்டாத தவள மாடத்து உச்சியே வயங்கும். இந்த சொல்லு பாருங்க, மயன் சொல்லு வந்து வச்சு பாருங்க. மயன் என்ன சொல்றான்? அயனும் மாலும் காண முடியாத தவள உச்சி. இவர் சொல்றாரு, அயனும் மாலும் தேடி தேடி அசந்து மயனும் கருத மாட்டாத தவள மாடத்து உச்சியை வயங்கும். அங்க தவள உச்சி என்கிறான், அயனும் மாலும் காண முடியாத தவள உச்சி ஐந்திரம். இங்க பெருமான் சொல்றார், கருத மாட்டாத தவள மாடத்து உச்சியை வயங்கும். அதே சொல் அப்படியே பெருமான். பெருமானுக்கு இந்த ஐந்திரம் எல்லாம் எவ்வளவு அத்துபடியா இருப்பார். சோ இந்த 5 கருத்துக்களை வள்ளற் பெருமானும் இந்த ஐந்திர கருத்தை வந்து அதே போல நீங்க மாணிக்க வாசகர் திருவாசகம் எடுத்தா நிறைய இடத்துல ஐந்திர கருத்துக்கள். இந்த ஐந்திர கருத்துக்களை வள்ளற் பெருமானும் மாணிக்க வாசகரும் பெருமனில் பயன்படுத்தாங்க, எண்ணி மகிழ வேண்டியவர். இந்த ஒளி அணுக்கள் சேர்ந்து மொழியாகிறது என்பதுதான் ஐந்திரம். இந்த ஒலி அணுக்கள் சேர்ந்துதான் ஒரு மொழி வருது. அணுத்திரள் ஒலியே எழுத்தொலி சிறப்பான், இது ஐந்திர சூத்திரம். அணுத்திரள் ஒலியே எழுத்தொலி சிறப்பான். ஆக அணுத்திரள் ஒலி என்பது அணுக்களாக இருக்கிறது. அந்த ஒலி அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் இந்த ஒரு ஒலியாக மாறுகிறது. அணுத்திரள் ஒலியே எழுத்தொலி சிறப்பான். இதை நன்னூலை ஏற்றுக்கொள்கிறது. இதே கருத்து பின்னால் அந்த நன்னூல், இந்த தொல்காப்பியத்திற்கு பின்னால் தான் நன்னூல். அது என்ன சொல்லுதுன்னா, மொழி முதற்கான மா அணு திரள் ஒளி, மா அணு திரள் ஒலி எழுத்து முதல் சார் என இருவாக்கிட்டே. ஆக இந்த அணு திரள் ஒலிதான் எழுத்து முதல் சார். அணுத்திரள் ஒலிதான் சவுண்ட். திரள்னா the group of sound, the congregation of sound. அதுதான் என்ன ஆகுதுன்னா, that becomes the letter. அணுத்திரள் ஒலி எழுத்து முதல் சார் என இருவாக்கிட்டே. நன்னூல் சூத்திரம். ஐந்திரத்துல அவர் என்ன சொன்னாருங்க? அணுத்திரள் ஒலியே எழுத்தொலி சிறப்பாம். இது அப்படின்னு நன்னூல் சொல்லினார். ஆக மகனின் ஐந்திரத்தில் இன்றைய அறிவியல், குறிப்பாக ஐன்ஸ்டீன் சொல்லுகிற டைம் அண்ட் ஸ்பேஸை அடிப்படையாக்குறது ஐந்திரம். உள்ளம்தான் இடம், தட் இஸ் ஸ்பேஸ். உள்ளத்தில் எழும் ஆற்றல் இருப்பாருங்க, அதுதான் காலம், டைம். சோ உள்ளம் மூலம் என்றால் மூலத்தின் துடிப்பை, வைப்ரேஷன் தான் காலம். இது முழுக்க முழுக்க அறிவியல். இங்கே சாங்கிய கருத்தான ஆதி இயற்கையை மூலப்பிறகு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆதிசக்தி இயற்கையின் அசைவே சலனம்னு சொல்லுவாங்க. இந்த இயற்கை ஆதி மூல இயற்கை சலனமாகிற பொழுது இயற்கை பிறக்கிறது, ஆற்றல் சக்தி பிறக்கிறதுன்னு சாங்கியம் சொன்னதாக 2-3 வாரங்களுக்கு முன்னால சொன்னேன். கிளம்பி எங்கேயோ கேட்ட மாதிரியாவது தெரியணும் எல்லாரும். அதுதான் அப்படியாக மயன் சொல்கிறான் ஐந்திரத்திலே. ஐந்திரம் கூறும் 5 அடுக்குகளை நம்ம பார்க்கலாம். இப்போ இயற்கையினுடைய 5 இலக்கணத்தை மொழியாக ஆக்கி அதில் இயற்கையாக பிறந்திருக்கும் ஆய் இ உ ஏ ஓ, இது 5 எழுத்தாக்கி. இதுதான் தமிழில் உள்ள குறில் உயிரெழுத்துக்கள். குறில் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்ல 5 தான், மீதி 7 இதனுடைய நீட்சி தான். ஆக உயிரெழுத்துன்னு பார்க்கிறப்ப அடிப்படையாக 5 தான். இந்த 5 நீட்சியாக தான் மற்ற 7 நெடில் எழுத்து. அப்ப இது வரைக்கும் மைண்ட் என்ன சொல்லிட்டு வந்தாங்க? ஆ இ உ ஏ ஓ என்பதுதான் 5ம் ஒலியாக மாறி பிறக்கணும்னு சொன்னார். இது 5 தான் உயிரெழுத்தாக தமிழ் இருக்கிறது. அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆக இது இயற்கையாக தோன்றியது இந்த உயிரெழுத்து என்று தோற்றுவிக்கப்பட்டு. ஏன்னா சவுண்ட் வந்து பிரபஞ்சத்தினுடைய இயற்கையான சத்தம். எழுத்து, சொல், பொருள், கூட்டு, அணி. அடுத்தது 5. இப்ப இந்த 5 எழுத்து உயிரெழுத்து பார்த்தாச்சு. அடுத்து மயன் காட்டுகிற 5 எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த இலக்கணம் 5. எது? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், கூட்டுனா யாப்பு இலக்கணம், யாப்பு அணி இலக்கணம் என்று 5 அமைப்பாக இந்த இலக்கணத்தை 5 காட்டும். சோ இந்த மூல இடம் எதுன்னு பார்த்தோம்? உள்ளன்னு பார்த்தோம். உள்ளம்தான் இந்த மூல இடம், ஒளி இருக்கிற இடம். அதன் காலமாகிய ஆற்றல் செயல்படும் பொழுதுதான்
5 ஆற்றலாக, ஐந்திரமாக, ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், ஐம்பூதங்கள், உள்ளம் சேர்ந்த 5 கரணம். கரணத்துல உள்ளத்தை சேர்த்து 5. ஆக 5 பூதங்கள், 5 புலன்கள், 5 பொறிகள், 5 பூதங்கள், உள்ளம் சேர்த்து 5 கரணங்கள். இப்படி எல்லாம் 5 5ஆ விரியும். அந்த ஒளியும் சேர்த்து. அதனால்தான் 5 என்று பெயர் வைத்தாங்க. பெருமான் சொல்லுவார், சத்துசாரம் எப்படி செய்யணும் கத்துக் கொடுக்கிற பொழுது, ஏங்க நான் சூன்யமா இருக்கிறேங்க, எனக்கு எப்படி சத்துதான் செய்யறேன்னு தெரியலன்னு ஒருத்தர் கேட்டுருக்கான். ஒண்ணுமே இல்லைன்னா வானத்தை பாரு. வானத்து நட்சத்திரம்னா எப்படி இருக்கு, எப்படி தோன்றியது, இவங்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைனா வேற்றுமைனா எப்படி ஒரே மாதிரி இயற்கை 1000 வருஷமா இருக்கு. சிந்திக்க அதெல்லாம் சிந்தியன்னு. வானத்தை பார்த்தா சிந்திக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குங்க. இல்ல உன் உடம்பே பாரு, உன் கையில ஏன் 5 விரல் இருக்கு, காலில் ஏன் 5 விரல் இருக்கு, சிந்திங்கிற. இதெல்லாம் பெருமான் விரல்களை பார்த்து நம்மளை சிந்திக்க தூண்டுகிற போது அருட்பாவல். பாருங்க, இது வரைக்கும் சொல்லி வந்தெல்லாம் 5 தான். பிரபஞ்சத்துடைய எழுத்துக்கள் 5 தான், உயிரெழுத்துக்கள். பிரபஞ்சமே 5ஆல் ஆனதுதான். அதனால்தான் 5 புலன்களா இருக்கு, 5 பொறிகளா இருக்கு, 5 பூதங்களா இருக்கு. நம்ம உள்ளம் சேர்ந்த 5 கரணம், உள்ளுறுப்பா 5 கரணங்களாக இருக்கு. இவைகளாம் குறிப்பாக காட்டுறதுதான் இறைவன் இந்த தேகத்தை படைக்கிற பொழுது இந்த உடம்பிலேயும் 5 விரல்களை படைத்திருப்பானோ என்று தோன்ற. அதான் பெருமாள் சிந்திக்க சொல்றார். உள்ளம்தான் இடம் நம்ம பார்த்தோம். இந்த உள்ளம் இடத்தில் உள்ள அணுக்கள் செயல்படுகிற பொழுது உள்ளத்துல என்னங்க இருக்கு, ஒளி. அந்த ஒளி என்பது என்னங்க, அணுக்களுடைய கூட்டம். அந்த அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பம்பாடின்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. ஒன்றோடு ஒன்று சேருகிற பொழுது, இணைகிற பொழுது அதிர்ச்சி, சிதற. இந்த அணுக்கள் சிதறுகின்றன. இப்ப சிதறிட்டா இயற்கை இருக்க முடியுமா? இப்ப இயற்கை என்ன செய்யுதுன்னா, அப்படி உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி அணுக்கள் ஒன்றோடொன்று மோதி சிதறுகிற பொழுது இந்த சிதறுதல் பல பக்கங்களே சென்று வீணாகாமல் ஆற்றல் வீணாகும். அது ஒழுங்குபடுத்து அந்த ஆற்றல்களை, அந்த சிதறுகிற அந்த ஒளி அணுக்களை சிதறி போகாமல் ஒழுங்குபடுத்துகிற வேலை இயற்கை செய்வதாக மயன் சொல்கிறான் 5. அதற்குத்தான் சீலம் என்று பெயர். ரெகுலேஷன், கண்ட்ரோல், நெறிப்படுத்துதல். ஆக அந்த இயற்கை என்ன செய்தான், அந்த சிதறுகிற ஒளி அணுக்கள் 4 பக்கமும் சிதறி சிதறி வீணாக, ஆற்றல் வீணாக போகாமல் அதை ஒரு நெறிப்படுத்தி செலுத்துவது சீலம் என்று பெயர் வைக்கிறான் 5. இது அதுதான் அந்த சீலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் யூனிவர்சல் லா, லா ஆஃப் நேச்சர். அதுதான் ஒழுங்குபடுத்துகிற, அந்த அணுக்கள் சிதறி போகாமல் பார்க்கிற நிலை. அதுதான் சீலம். நல்ல அழகான தமிழ் சொல்லை பயன்படுத்துகிறார். இப்போ இந்த மாதிரி சீலம் ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டு, ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு, ஒரு சீலத்திற்கு உட்பட்டு அந்த அணுக்கள் பற்பல வடிவங்களை பெறுகின்றன. ஒரு கட்டுப்பாட்டுக்குள், ஒழுங்குபாட்டிற்குள் இந்த அணுக்கள் செலுத்துகிற பொழுது அந்த அணுக்கள் பல வடிவங்களாக மாறுகின்றன. அந்த வடிவங்களுக்கு கோலங்கள் என்று பெயர். கட்டுப்படுத்தப்பட்ட அந்த அணுக்களுடைய சிதறலுக்கு சீலம். ஒரு சீலத்தோடு, ஒரு கட்டுப்பாட்டோடு அந்த அணுக்கள் உருவாகிற பொழுது, செயல்படுகிற பொழுது, ஒரு வடிவத்தை பெறுகிற பொழுது அதற்கு கோலங்கள் என்று பெயர். ஆக இந்த சீரான அணுக்களுடைய கட்டுப்பாட்டில் வடிவங்களாக கொடுக்கிற அந்த கோலத்தில் விளைவதுதான் இந்த ஞாலம். இப்போ அழகா இருக்கு வார்த்தைகள் எல்லாம். ஆக 5 அடிப்படைகள்: மூலம், அதாவது ஒளி. அடுத்தது காலம். ஆக மூலம் ஒளின்னு சொன்னோம். அதுல இருந்து பிறப்பது காலம். ஒளி என்னும் ஆற்றல். இந்த ஒளிங்கிறதா மூலம், இந்த ஆற்றல் தான் காலம். அடுத்தது நெறிப்படுத்தப்படுகிற பொழுது சீலம். அப்படி அது பெறுகிற வடிவம் கோலம். இவையெல்லாம் சேர்ந்ததுதான் ஞாலம். ஞாலம்னா உலகம், பிரபஞ்சம். இந்த 5 மூலமே பிரபஞ்ச இயக்கம் என்கிறது. அழகான, தெளிவான, அழகான தமிழான விளக்கங்கள் பாருங்க. இது ஆங்கிலத்தை சொல்றதா இருந்தா, மூலத்தை லைட், LIGHT. காலத்தை சவுண்ட், எனர்ஜி சவுண்ட். சீலத்தை ரிதம், ரெசோனன்ஸ். கோலத்தை எவல்யூஷன், வடிவங்களை கொள்ளும். ஞானத்தை யூனிவர்ஸ். இவ்வளவு அழகாக 5 இந்த பிரபஞ்ச இயக்கத்தின் தோற்றத்தையும் குறிப்பிடுது. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா, அதனுடைய இயக்கம் எல்லாவற்றிலும் ஒரு ஒத்திசைவு, ஒரு ஹார்மனி. இந்த ஒத்திசைவு பாருங்க, அதான் இங்கிலீஷ்ல ரிதம்னு சொல்றாங்க.
அல்லது அது லா ஆஃப் ரெசனன்ஸ் நம்ம சொல்லலாம். ரெசனன்ஸ்ங்கிற ஒரு நல்ல வார்த்தை அறிவியல், வேறொரு காலத்து தனியாக சிந்திக்கலாம். அதை ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ ஒரு பிரிட்ஜ் மேல, பழைய பிரிட்ஜ்னு வச்சு 150 கால பிரிட்ஜ் டபடான்னு உடஞ்சி கீழே விழுந்து போன்னு வச்சுக்கோங்க. நம்ம நினைப்போம் அந்த பிரிட்ஜ் ரொம்ப வலுவிழந்து விட்டது, ஆகினால் அந்த ரயில் பெட்டியினுடைய இன்ஜினுடைய அந்த அதிர்வு தாங்காமல் முருகி விழுந்து விட்டது. ஆனா சயின்ஸ் எப்படி பார்க்கணும், அதை ஒரு பொருள் இந்த பிரிட்ஜ் மேல ஒரு ரயில் போதுன்னு வச்சுங்களேன், அது ஒரு ஒலியை எழுப்புது. அதற்கு ஒத்திசைவாக எல்லா பொருளும் ஒலி எழுப்புமா. தரையில போனாலும் சரி, தண்டவாளத்து மேல போனாலும் சரி, மரத்து மேல போனாலும் சரி, அந்த பொருள் மறுபடியும் ஒத்திசைவு எழுப்பும். அது எழுப்புற பிரதி ஒலி இருக்கு பாருங்க, எதிர் ஒலி, எதிர்ப்பு ஒலி, விளைவு ஒலி, அது அந்த ட்ரெயின் எழுப்புற ஒலியோடு ஒத்திசைஞ்சு போன ரெசனன்ஸ்ல இருக்கு. அதுதான் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் என்ன அர்த்தம்னா, ஒரு ஒலிக்கு எதிராக இன்னொரு ஒலி எழுப்பப்படுகிற போது அந்த இரு ஒலிகளும் ஒத்திசைந்து போகும். ரெசனன்ஸ் இருக்கும். சமயத்துல இந்த பழைய பிரிட்ஜ் எழுப்புற அந்த ஒலி அந்த ரயில் எழுப்புற ஒலிக்கு ஒத்திசைவு இல்லாமல் இருக்கும். ரெசனன்ஸ் போயிடும். இந்த ரெசனன்ஸ் லாஸ்ட், பிரிட்ஜ் வில் பி லாஸ்ட். அதுதான் சயின்ஸ் வரும். ஒலி அடிப்படையில் தான் விளக்கம் கொடுக்குறாங்க. அதனால இந்த பிரபஞ்ச இயக்கத்துல எல்லாவற்றும் ஒரு ஒத்திசைவு இருக்கிறது, ஒரு ஹார்மோனி இருக்கு, ரெசனன்ஸ் இருக்கு, ரிதம் இருக்கு. சோ இந்த உலக உயிர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒத்திசைவை, ஒத்தறிதலை எப்படி 2 உயிரற்றுக்குள்ள அறிதோ அது போல உயிர்களும் ஒண்ணு அறியும். நான் ஒரு மனிதனோடு பேசுகிற பொழுது அந்த மனிதனுடைய வைப்ரேஷன், அந்த அதிர்வுகள், இந்த ரித்தம் நான் அறியணும். அது அறிந்த மனுஷனே கிடையாது. அதுதான் ஒத்தது அறிதல் சொன்னாங்க. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றவர் செத்தாருள் வைக்கப்படுவார். ஆக ஒரு உயிரோடு பழகிற பொழுதே அந்த உயிரினுடைய ஒத்துதலை நான் ஒத்த தன்மை நான் அறிய வேண்டும். எல்லா உயிருக்கும் பிறப்பு ஒக்கும் சொன்ன, ஒக்கும்னா அந்த இடத்துல ஒத்திசைவு. அதான் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான், மற்றவர் செத்தாருள் வைக்கப்படும். அருமை ஞான கருவுருங்கள். தமிழ் பாட்டுன்னு எடுத்துட்டு. அதனால தமிழனுடைய வாழ்க்கையே அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான், அது ஒத்து வாழ வாழ்க்கை தான் தமிழுடைய வாழ்க்கை. அதனால அந்த மூலம் தான் உள்ளம் என்கிற இடம் என்று பார்த்தோம். மூலம் உள்ளம் என்கிற இடத்தில் இருக்கிற பொழுது சிதறுகிற ஒளி அணுக்கள் ஒரே பருமனாக அமைதாக. அடுத்த ஒரு சயின்ஸ் சொல்லிக்கிட்டே போதுங்க சயின்ஸ். மூலம்ங்கிறது எதுங்க? உள்ளம். உள்ளத்திருப்பது எதுங்கிறாங்க? ஒளி அணு. அந்த ஒளி அணு சிதற என்ன பண்ணுதுங்க? சிதறி வெளியிலே வருது. அப்படி வருகிற அந்த ஒளியை ஒரு கட்டுப்பாட்டிற்குள், ஒரு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதுதான் ரிதம்னு பேர், சீலம்னு பேர். என்ன சொல்றாங்க அடுத்தது ஐந்திரத்துல மயன்னா, அந்த அணுக்களுடைய பருமன் கூட ஒரே மாதிரிதான் இருக்கும். இவ்வளவு பெரிய சயின்ஸ் பாருங்க. அதாவது நீளம், அகலம், பருமன், கனம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால கனசதுரமா இருக்கும்ன்றாங்க. அதாவது ஒவ்வொரு ஒளி அணுவும் கனசதுரமானவை என்கிற பொழுது, அப்போ ஒரு ஒளி அணு எடுத்துட்டீங்கன்னா அது நீளம், அகலம், கனம், பருமன் எல்லாம் ஒரே அளவா இருக்கு. They all keep in one rhythm, one harmony. சரி, அப்படி சதுரமா இருக்கிற ஒவ்வொரு ஒளி அணுக்குள்ள என்ன இருக்கும்? ஒளிதானே இருக்க முடியும். ஆக ஒளி அணுக்குள்ளே அகல, நீள, அகலம், பருமன் எல்லாம் ஒரே அளவு இருக்கிற பொழுது அந்த கனசதுரத்துக்குள்ள இருப்பது என்ன இருக்க முடியும்? ஒளிதான் இருக்க முடியும். அந்த ஒளிக்குதான் சிற்றம்பலம்னு பேர் வைக்கிறான். அந்த ஒளி அணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சதுர கன அமைப்புக்குள்ளே ஒளி இருப்பதும் ஒளிதான். அந்த ஒளியும் அசைஞ்சிக்கிட்டே இருக்குங்கிறான். அதுவா அது அசையாம இருக்கா? நோ, தட் இஸ் ஆல்சோ டைனமிக். ஆக ஒளி அணுக்குள்ளே இருக்கிற அந்த சதுர கன அமைப்பு தான் சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்துக்குள்ள இருக்கிற ஒளியும் அசைந்து கொண்டே இருப்பதுதான், அதுதான் ஆடல் அரசன். அற்புதம் பாருங்க, அற்புதம் பாருங்க. ஆக அந்த ஒளி அணுக்குள்ள இருக்கிற அந்த ஒளி அசைந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி அணு அடங்கியிருக்கிற அந்த நாசதுர கணம் இருக்கிறது, அதுதான் சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்துக்குள்ள இருக்கிற ஒளியும் அசைந்து கொண்டே இருப்பதால் இந்த சிற்றம்பல ஒளி அசைவுதான் ஆடல் அரசன் நடராஜனுடைய நடனம். உங்களுக்கு ஒரு செய்தி நான் இப்ப சொல்லியாகணும். இன்று நாம் பார்க்கிற அந்த தில்லை கூத்தனுடைய உருவத்தை சமைத்ததே இந்த மயன்தான் என்று சொல்றார். மயன் 2 சமைத்தான். தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று, ஆடல் அரசனுடைய அந்த அற்புத சிலையை வடிவமைத்தவன் இந்த முதல் தமிழ்ச்சங்க காலத்திலே இந்த மயன். முதல் சங்க காலத்தினுடைய அந்த சங்க பலகையை உருவாக்கினவன்
இந்த மயன்தான். அதுல இந்த 5 ஒரு பாடல் வரும். மரத்தினால் பலகை செய்து மாக்கலை வளர்வதற்கு உரத்தினால் வண்ணம் ஓங்கி உலத்தினால் திண்மை பெற்று வரத்தினால் பெற்றவாறு வண்டமிழ் கலைகள் ஓதி சிரத்தினால் போற்றுகின்றேன் சிறியனேன் மயனே அன்றோ. அவ்வளவு தன்னடக்கம். அந்த உலகம் போகிற வியக்கிற 1000 ஆண்டுகளை தாண்டி இன்றும் வியப்பாக நாம் பார்க்கிற அந்த ஆடல் அரசன் நடராஜர் சிலையை உருவாக்கியும் இந்த மயன்தான். முதற் சங்க காலத்தினுடைய அந்த சங்க பலகை அமைத்து கொடுத்தவனே இருந்தார். அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இந்த மயனை போற்றுவார்கள். ஆக அந்த ஐந்திரம் என்பது அந்த நடராஜனுடைய உருவத்தோடு நமக்கு பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு செல்கிறது. அதனால இந்த 5 ஆற்றல் இருக்கு பாருங்க, அதுதான் 5 தொழிலாக அந்த சிலையிலே வடித்து கொடுத்தார். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்தல்ங்கிற 5 எல்லாம் 5 தான். அந்த 5 ஆற்றலை 5 தொழில்களாக படைத்து கொடுத்தார்கள். அதுதான் அந்த சிலையை அப்படி வடிச்சிருக்கான். நெருப்பு வச்சிருப்பானா நடராஜர், அது வந்து அழித்தல். உடுக்க வச்சிருக்கான்னா அது பிறத்தல், ஒளி பிறக்குது இல்லைங்களா, அது படைத்தல். இது போல அந்த அது ஒரு நாளைக்கு தனி நம்ம பார்க்கலாம், அது பார்த்திருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். நம்ம நடராஜ சிலையுடைய தத்துவ விளக்கு இது வந்து எந்த சமயத்திற்கும் தொடர்பற்றவை, அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து இந்துத்துவ கொள்கைக்கு உட்பட்டது, இந்துக்களுக்கு உட்பட்டது ஒண்ணு இல்லைங்க. இது உலக மகா இயற்கை விதியினால் உருவாக்கப்பட்ட அமைப்பு சிலை. இதற்கும் எந்த மதத்துக்கும் யாருக்கும் தொடர்பு இல்லை. ஒரு கிறிஸ்தவன் வந்து எங்க சிலை வைக்க கூடாது. ஜெனிவால இந்த சிலைய இந்த ஆராய்ச்சி நிலையத்துல முன்னாடி 15 சிலை வச்சிருக்காங்க, நடராஜ சிலை. ஏன் வச்சிருக்கான்? இந்து கடவுள் கும்பிடுறதுக்கு, அர்ச்சனை பண்றதுக்காக, அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி ஊர்வலம் வர்றதுக்கு அல்ல அல்ல அல்ல. இது பிரபஞ்ச வடிவமைப்புங்க. ஆகினால் இந்த நடராஜ சிலை மயன் அமைத்தது எந்த மொழிக்கும், எந்த இனத்திற்கும், எந்த மதத்திற்கும், சமயத்திற்கும் தொடர்பற்றும் புரியும். இது உலக மகா உலக பொது அமைப்பு, அணுக்களுடைய அமைப்பு. அதனால ஐந்திரம் என்பது பண்டைய தொல்காப்பியத்திற்கு முந்தைய இலக்கண நூல் மட்டுமல்ல, கலை, இலக்கிய, பண்பாட்டு, அறிவியல் ஆகியவற்றின் கருவூலம். ஆக இந்த ஐந்திரம் என்பதற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டே நினைக்கின்றேன். இன்னும் ஒரே ஒரு கேள்வியை பார்க்கலாம், என காலம் கடந்துவிட்டது. நமது வாசுகி சாமி கண்ணு அம்மா அவர்கள் ஒரு கேள்வி ரொம்ப நாளுக்கு கேட்டிருந்தாங்க. அருட்பால ஒரு பாடல், இவ்வுலகில் என்னை போல்வார் ஓர் அனந்தம் கோடி, என்னில் உயர்ந்திருக்கின்றார் எத்தனையோ கோடி, அவ்வுலகில் சிறந்து நின்றார் அலைவிறந்த கோடி, அத்தனை பேர்களுக்கும் அந்தோ நித்தம் வருந்திட எவ்வுலகும் உணர்வறிய திருச்சிற்றம்பலத்தே இனிது அமர்ந்த தலைவர் இங்கே என்னை மனம் புரித்தார். நவ்வி விழி மடமாதே கீழ் மேல் என்பதுதான் நாதர் திரு அருட்ஜோதி நாடு. இந்த பாடல் நம்முடைய சந்தேகம் என்னன்னா, என்ன போல உள்ளவங்க கோடி கோடி பேர் இருக்காங்க. முதலில் சொல்றார், இவ்வுலகில் என்னை போல்வார் ஓர் அனந்தம் கோடி. அனந்தம்னா அளவில்லாத கோடி, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னில் உயர்ந்தோர் எத்தனையோ கோடி, என்னை விட உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. அந்த உலகில சிறந்து நின்றவர்கள் அளவிறந்த கோடி. அந்த உலகில சிறந்து என்னை விட சிறந்து இருக்கும் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க. அந்த அம்மா சந்தேகம் என்னன்னா, இப்படி தன்னை விட உயர்ந்தவளும் சிறந்தவர்களும் எத்தனையோ கோடி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு திருச்சிற்றம்பலத்தை தலைவர் இங்கே என்னை மனம் புரிந்தார். அவங்களெல்லாம் விட்டார். இவ்வளவு பேர் இருக்காங்க. ரொம்ப அழகழகா சர்வ லட்சணம் பொருந்திய, சாமுத்திர லட்சணம் பொருந்திய அத்தனை சிற்றரசுகள் ஒரு மேடையில் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சுயம்பரம் காண்டத்தில் சுயம்பரம் வருகிற பொழுது ஒரு பெண் வந்து மலர் மாலை கையில் எடுத்துட்டு வருவார். தனக்கு பிடித்தவர்கள் கழுத்துல போட்டா அவன் தான் கணக்கு. எவ்வளவு அழகழகானவனா உட்கார்ந்துருக்கான். இளமையானவன், அழகானவன், பெரிய பெரிய சிற்றரசன் மாசனம். அவனெல்லாம் விட்டா ஒரு பரதேசி மாதிரி இருக்கிறவன் கழுத்துல மாலை போட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் நினைச்சு பாடுவான், இவ்வளவு பேர் இருக்கான், அவளெல்லாம் விட்டா என் கழுத்து வந்து மாலை போட்டா. அப்படி நினைக்கிற சூழல் இல்லை இந்த பாடல். அங்கதான் நினைச்சுக்கணும். அப்படி அல்ல. இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, உலகில என்னை விட எத்தனையோ பேர் பிறந்தவளா இருக்காங்களே, என்னை போல் இருக்கணும், எனக்கு ஈக்குவலா இருக்கணும் இருக்காங்களே, எனக்கு சமமானவர்களும் கோடி கோடி பேர் இருக்காங்க, என்னை விட உயர்ந்தவர்களும் கோடி கோடி பேர் இருக்காங்க, அந்த உலகத்துல என்னை விட சிறந்து இருக்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. ஆனா இவ்வளவு பேரையும் விட்டுட்டு
இந்த திருச்சிற்றம்பலத்தை இனிதமர்ந்த தலைவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்னா, என்னை மனம் புரிந்து விட்டான், என்னை ஏற்றுக்கொண்டு விட்டான். இது அந்த அம்மாவுக்கு சந்தேகம். அவ்வளவு பேர் இருக்கிறான்னு சொன்னாரு. இவர் எல்லாரோட கம்மியானவன் சொன்னாரு. தன்னை குறைவா இருப்பதா சொல்றாரு, தன்னை குறைச்சி சொல்றாரு முதல் 2-3 அடியில. அப்புறம் தன்னை அப்படியே ஒரேடியா மேல தூக்கி இறைவனே வந்து இவரை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு பாடுறாரு. இது எப்படி ஐயா புரிஞ்சுக்கிறது? இது இயல்பாக படிக்கிற பொழுது எல்லோருக்கும் விழுகிற ஒரு காரியம். இங்க வந்து 2 கண்ணோட்டங்கள் இருக்குங்க. 2 உலகியல் கண்ணோட்டங்கள் இருக்கின்றன. அது என்ன நம்ம பார்க்கணும். அதாவது உலகில் கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது நமக்கு புலப்படுவது நாம் மற்றவர் போல் இருக்கிறோமா? முதல் கண்ணோட்டம். சுத்தி பாக்குறோம், நம்ம மட்டமா இருக்கிறோமா, நம்ம வேறமா இருக்கும், மட்டமா இருக்குமா, வேறமா? ஏன் சிலர் உயர்ந்தவர்கள் போல் உலக கண்ணோட்டத்தில் தெரிகிறது, வேறு ஒருவர் நிலையிலும் பல பேர் இருப்பது தெரிகிறது. அது உலகத்தை நம்ம பார்க்கிறப்ப நம்மளை விட உயர்ந்தவங்களும் இருக்காங்க, நம்மளோட தாழ்ந்தவங்களும் இருக்காங்க, நம்ம போல இருக்கணும் இருக்காங்க. இப்படி எல்லா விதமான பார்வையும் பார்க்கணும் உலகத்தை கண்ணோட்டம். இதான் உலக கண்ணோட்டம். இந்த ஒப்பிடுறதுங்கிறது நம்முடைய இயல்பாக இருக்கிற ஒரு எதை பார்த்தாலும் ஒப்பிடுது. நம்மளமா இருக்காங்க, நம்மளோட உயர்வா இருக்காங்க. ஒரு வேஷ்டி சட்டை போட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, மண் வேஷ்டிமா, கதிர் வேஷ்டி. பொம்பளை பாப்பா, நம்மளோட 2 தான் ஜரிக பாட, 4 இருக்கு. இப்படி இந்த ஒப்பீடு கண்ணோட்டம் இதெல்லாம் உலகில் பாரு. ஆனா இறைவன் பார்வை வேற. அதை புரிஞ்சுக்கணும். நம்முடைய பார்வை உலக கண்ணோட்ட பார்வை வேறாக இருக்கிறது, ஆனால் இறைவன் பார்வை வேறாக இருக்கிறது. அவன் நம்மை பற்றி நாம் குறைவாகவும் மற்றவரோட தாழ்வாக கருதினாலும் கூட இறைவனுடைய பார்வை வந்து சத்திய பார்வை, உண்மை பார்வை. எங்க உண்மை இருக்குன்னு பார்வைதான் இறைவனுடைய பார்வை. அங்கதான் வேறுபாடு. இறைவனுடைய பார்வை சத்தியத்தை அறிந்து இல்லைங்களா, உண்மையே வடிவானவன் இல்லைங்களா. ஆனால் அவனுக்கு தெரியும் யார் உண்மையில் உயர்ந்தவர்கள் என்று. அந்த உண்மையே வடிவா இருக்கிற இறைவன் தன்னை ஆட்கொண்டதாக பெருமான் பார்ப்பார். உலகியல் பார்வையில் எல்லாம் ஏற்றத்தாழ்வுலாம் இருக்கிற மாதிரி கீழ்மேல் சொல்ல கடைசி உள்ள கீழ்மேல் திரு அருட்ஜோதி நாடுவது ஒன்று இல்லையே. அருட்ஜோதிக்கிட்ட கீழே உள்ள மேல உள்ள உயர்வானவன் தாழ்வான அதெல்லாம் அருட்ஜோதி பார்வையில கிடையாது. அவருடைய பார்வை என்னன்னா, எங்கே சத்தியம் இருக்கிறது, யாரிடத்திலே உண்மையான பக்தி இருக்கிறது, யாரிடத்திலே உண்மையான ஞான குறி இருக்கிறது, அதைதான் பார்க்கிறான். சத்தியமே வடிவான அந்த சத்திய சீவன் அவன்தான். நம்முடைய உலகில் பார்வைக்கும் இறைவனுடைய அருளியல் பார்வைக்கும் வேறுபாடு இருக்கிறது புரிஞ்சு. அதனால உலகியலார் பார்வை வேறு, அல்லது நம்முடைய தன்னடக்க பார்வை. நம்ம சமயத்துல நம்ம பொதுவா நினைச்சுக்கோம், நம்ம ஆள முடியுமா, நம்ம எளிமையான கம்பர் பாண்டார்ல பெரிய கடலை ஒரு பூனை நக்கி குடிச்சது போல நான் வந்து ஒரு கவிதை எழுத முனைகிறேன். அது ஒரு அவை எடுக்கும். உள்ளபடியே ஒரு கல்வியில் சிறந்தவன் தான் கம்பன். கம்பன் விட்டு கட்டுத்தெரியும் கவி பாடுங்கிறப்ப அவனுடைய கட்டுத்தெரிய கவி பாடுகிற அம்பாடுகிற வியப்படுது. இதனால் தன்னை என்ன சொல்றான் பாடுகிற பொழுது, ஒரு கடலினுடைய நீரை ஒரு பூனை நக்கி குடித்தது போல நான் தமிழை வருகி பார்க்கிறேன். தன்னடக்கம் இருக்கு. ஆனால் நம்ம எப்படி நினைத்தாலும் சரி, ஆனால் இறைவனுடைய பார்வை இப்படி வேறாக இருக்கிறது. எனவே நாம் தூய இறை அன்போடு இருந்தாலே போதும். நம்ம என்ன செய்யணுங்க? அப்போ உலகில் பொருள்லாம் வேண்டாம், ஒப்பிடவே வேண்டாங்க. முதல் ஒப்பிடு என்பதே தேவையில்லை. நம்ம வந்து இந்த ஒப்பிட்டாலே சில அருளாளர்களுக்கு பிடிக்காது. ஒரு முறை வள்ளற் பெருமான் கூடலூரிலே தங்கியிருக்கிறார். ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்துருக்கிறார். அப்பொழுது இந்த வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பெருமான் மேல அதீத காதல் உடையவர். அவரு ஆயிரக்கணக்கான 10,000 12,000 பாடல்களை முருகர் பெருமான் அடி வீசுறார். வண்ணச்சரவம் போல அப்படி வந்து விழுது, வண்ண பூக்கள் போல வந்து விழுதுப்பா. அப்படி ஒரு இயல்பாக கவி பாடும் புலமை பெற்றவர். அவரு பெருமான் மேல அதீத பக்தியும் ஈடுபாடும் கொண்டவர். ஒரு முறை பெருமானை சந்திக்க வருகிறார் கூடலூர். பெருமானை பார்த்து வண்ணச்சரவம் சொல்லுகிறார், ஐயா, நேற்று இரவு முருகப்பெருமான் என்னிடத்திலே பேசி. பெருமான் ரொம்ப அவரோடு, அப்படியா, வந்தான் அப்படிங்கிற. அப்படி ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் போன பிறவிலே தாய்மானவராக பிறந்ததாக முருகன் இடத்தில் என்று சொன்னார். இது வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமியுடைய கருத்து. அவர் ஒப்பிடுறார், பெருமானை தாய்மானவரோடு ஒப்பிடுகிறார்.
இந்த ஒப்பீடுக்கெல்லாம் கடந்தவர்கள் ஐயா அருளாளர். இறைவனே கடந்துட்டார். அவர் உடனே என்ன சொல்றாரு தெரியுங்களா? அப்படிலாம் இருக்காதுங்க, நான் சாதாரண ஆளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தன்னடக்கமா. அதாவது ஆமாமா நீங்க சொல்லுவது சரிதான், எனக்கும் முருகன் சொன்னான், யாம் அப்படி அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அதையும் சொல்லல. ஆனா ஏதோ ஒரு பதில் சொல்லணும். ஒரு அவமதிச்ச மாதிரி ஆயிடும். எழுந்து கும்பிட்டார் இருக்கலாம் என்று உள்ள இருக்கலாம்னா இருக்குதா, மறுத்தாரா, மறுக்கல, ஒண்ணும் கிடையாது, பதில் இருக்கலாம். ஏன்னா உடனே உள்ளே போயிட்டார் எழுந்திருச்சு. இந்த ஒப்பீடு என்பது அருளாளர் நிலைகளிலே, ஒரு அருளாளர் நிலை இல்லைங்கிற பொழுது அந்த அருளே வடிவான ஆண்டவனிடத்திலே இவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா எல்லாம் பார்ப்பானா? பார்க்க மாட்டான். அதனாலதான் பெருமான் சொல்றார், நீ எவ்வளவு தாழ்ந்த நினைச்சாலும் சரி, உன்னை விட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதெல்லாம் உலகியல் கண்ணோட்டம் அப்பா. முதல் வரிகளை வருவதெல்லாம் உலகில் கண்ணோட்டத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் அருளியலே இறைவன் வெகளெல்லாம் தாண்டி அவனுடைய பார்வை, அவன் சத்தியத்தை மட்டும்தான் பார். ஒரு கதை ஏற்கனவே சொல்லியிருக்கலாம். ஒரு ஊரிலே ஒரு ஏழை விவசாயி, அவனுக்கு 2 சப்பமாடு. அது என்று கீழே விழுமோ என்று இருக்கிற நிலை. அது விழுந்தால் இவன் வாழும் விழுந்து விடும். ஏன்னா வேற புது மாடு வாங்கக்கூடிய பொருள் வசதி இல்லாத வயோதிகன், 60-70 வயதை தாண்டியவன். ஆனாலும் உழைத்து உண்ண வேண்டிய நிலை. தினசரி போவான். அந்த வரப்பு மேட்டிலே இருக்கக்கூடிய 2 அருகம்புல்லை எடுப்பான். அந்த மாடு போடுகிற சாணி ஒரு பிள்ளையார் மாதிரி வச்சு வணங்குவான். ஐயா, இன்னைக்கு மாடு கீழே விழாம அந்த உழவு நான் முடிக்கணும், அதனால வர 4 தானியத்தை வச்சு நான் 4 மாசம் சாப்பிடுவேன், உதவி பண்ணையா. ஏழை, வயோதிகன், சப்ப மாடு ஞாபகம் வச்சு என்று வழிபடுவான், விழுவான். அவ்வளவுதான் வாழ்க்கை. வேற எந்த விதமான எங்க ஒரு மற்றொரு பக்கத்து வீட்டுல பேச, எதிர் வீட்டுல பேசுறது, கோயிலுக்கு போறது, குளத்துக்கு அதுவும் தெரியாது. இதுதான் தொழிலே வாழ்க்கை. ஆனால் அதே ஊரிலே பெரிய செல்வந்தர் ஒருத்தன் மூளைக்கு மூளை 3 புள்ளார் கோயிலை கட்டினான், பிள்ளையார் கோயிலை கட்டினான். அந்த ஊர் சிவன் கோயிலுக்கு கோபுரங்களை குடமுழுக்கு செய்தான், வஜ்ரவேல் சாத்தினான். இன்னொரு பணக்காரன் பள்ளிக்கூடம் ஆரம்பித்தான், இன்னொரு ஏழைக்காரன் தர்மசாலை செய்தான், இன்னொரு ஏழைக்காரன் தண்ணீர் பந்தல் வைத்தான், ஒருவன் சாலை போட்டான், விளக்கு போட்டான். இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாயில செலவு செய்து கொண்டிருக்கிறார். கதையினுடைய உச்சம் எங்க வருதுன்னா, அந்த ஆண்டு கடைசியிலே அந்த கோயிலுக்கு எதிரே 2 கரும்பலகை. இன்னொரு கரும்பலகையில என்ன எழுதியிருக்கும்னா, இறைவனை யார் யார் உள்ளபடியே நேசித்தார்கள். அது தானா உருவாகும் அந்த பேர்லாம். இவங்க தான் எழுதுறது. அது ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு தீதி. அந்த நாள் போய் டக்குன்னு பார்த்தா அந்த பேர்லாம் ஊர் மக்கள் முழுவதும் ஓடி போய் பார்ப்பாங்க. என் பேருக்கு நான் கடவுளை விரும்புறேன்னா, கடவுளை விரும்புறேன், எல்லாரும் பேர் வரும். இந்த ஏழை விவசாயிட்ட சொன்னாங்க, நீ போய் பாரு உன் பேருக்கு. நானா இந்த கோயிலுக்கு எங்கேயும் போகலைங்க, நான் போய் என்ன பார்க்க, இல்ல போய் பாருப்பா. சரி என்று போனேன். அது கூட்டம் அதான் மோதுது. 9 மணி 10 மணிக்கு போனா மதியானம் 1:30-2 மணிக்கு தான் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சு போய் ஒரு பேரா படிக்கிறான். அந்த ஊரார் பேர் அத்தனையும் இருக்குங்க, அவன் பேர் நினைச்சான். சேர்க்கலாம். இறைவனுக்கும் ஒரு பாரபட்சம். நம்ம ஏழை ஆயிட்டோம். நம்ம என்ன ஒரு சாணிக்கு ஒரு 2 அருகுமுலை சாத்தி நம்ம பாட்டு உழைச்சோம். நம்ம என்ன இவங்களை மறந்து ஊருக்காரமெல்லாம் பெருசா ஏதாவது பண்ணுமா? கடவுளை சந்தோஷப்படுத்து. அவங்கள சந்தோஷப்படுத்தினாங்க. அதனால கடவுளை விரும்பினவங்க பேர்ல அவங்க பேர்லாம் வந்து நம்ம ஏழை, வயசானவன், சப்பமாடு. சரி, கடவுளுக்கே கண்ணு நம்ம வருந்தி புறப்பட்டான். அப்போ ஒரு ஆள் வந்த, என்னப்பா சுகமா போறேன்? அங்க காலை கொடுமை, இறைவனுக்கு கூட கண்ணு இல்லைங்க, என் பேர் இல்லைங்க. உன் பேர் இல்லையா? சரி, அந்த பக்கம் ஒரு பலகரை, அதை போய் பார்த்தேன். நான் பார்க்கல. அங்க போனா கரும்பலகை காலியாவே இருக்கு. ஒரே ஒரு வரி மட்டும் மேல எழுதிருக்கு. இந்த கரும்பலகையுடைய தலைப்பு என்னங்க? இறைவனை யார் யார் விரும்பினார். அந்த கரும்பலையில ஒரே ஒரு தலைப்பு, இறைவன் யாரை விரும்பினான்னு தலைப்பு. அதுல ஒரே பேர் தான் இருக்கு, அந்த ஏழை விவசாயியோட பேர். இது அங்க கதை. இந்த கதை தான். கதை மூலம் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, இறைவன் யாரை விரும்புவான் என்பது சத்தியத்தின் அடிப்படையிலே தான், வேற எந்த அடிப்படையிலும் இல்லை. அதனால உலகில நம்மள போற கோடி கோடி பேர் இருக்கலாம், நம்ம விட உயர்ந்தவர்கள் கோடி கோடி இருக்கலாம், அந்த உலகத்துல நின்றவர்கள் கோடி கோடி பேர் இருக்கலாம்.
ஆனால் திருச்சிற்றம்பலத்தை இனிதமர்ந்த தலைவன் இருக்கிறானே, அவன் யாரை மனம் புரிவான்? யாரிடத்தில் உண்மையான பக்தியும் உண்மையும் சத்தியம் இருக்கிற அவர்தான் மனம் புரிவான். அந்த கருத்தை தான் பெருமான் அந்த படத்தில் சொல்லிட்டார். மிக்க மகிழ்ச்சி. அதனால இன்றைய கலந்துரையாடலை மிக நீண்டு சென்று விட்டது. இன்று கேள்வி பதிலாக கலந்துரையாடுவதற்கு காலமில்லை, 2 மணி நேரம் ஆகிவிட்ட காரணத்தினாலே இதோடு இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்து, அடுத்த வாரத்திலே குறிப்பாக சிவசங்கரன் ஐயா அவர் ஒரு கேள்வி கேட்டார்கள். வள்ளற் பெருமான் மேல் நான் வைத்திருக்கிற பக்தியும் மற்ற சமய மதத்தார் வைத்திருக்கிற பக்திக்கும் ஒப்பீடு, அதை கொஞ்சம் விளக்கம் கேட்டார். அது உள்ளபடியே சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. அதை அடுத்த வாரத்திலே கண்டிப்பாக சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்றைய கருத்தை இந்த இருவருடைய கேள்விக்கான பதிலாக சொல்லி நிறைவு செய்கிறோம். அடுத்த வாரத்திலே மீண்டும் சந்திப்போம். இன்றைய வினாவிடை இன்று தவிர்ப்போம், காரணமாக அடுத்த வாரம் சந்திக்கலாம் என்று சொல்லி உங்கள் அனைவருடைய எனது எளிய வார்த்தைகளை செய்முடித்ததற்காக நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்க அருள் தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் வந்தனம். வணக்கம் ஐயா. வந்தனம்.